கழிகள் தேங்கக்கூடாது. கழிவினுடைய தேக்கம் தான் நோயின் தெரியும் எல்லாத்துக்குமே. அப்ப அந்த தேக்கம் இல்லாத வச்சுக்கக்கூடியது இந்த மலர்பானங்க. எந்த நோயாளி இருந்தாலும் சரிங்க, நல்லா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, முதல் பல்படிக்கு மாறி இருக்குன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டோம். அந்த மலர்பானத்தை தொடர்ந்து எடுத்துக்கிற போது அவங்க ரத்த குழாய், ரத்த மண்டலம் சுத்தமாயிரும். ஹீமோகுளோபின் குறைவா இருக்கிறதுக்குங்க, வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே சரிப்படுத்தக்கூடியது அந்த முருங்கை சூப்புங்க. காலையில் டீக்கு வேலை மலர்பானம் எடுத்துக்கலாம். டீக்கு வேலை மலர்பானம், டிஃபனுக்கு வேலை ஹெல்த்தி மிக்ஸ், நைட் கடுக்கா ஜூஸ். இது மட்டும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா மாசத்துல ஒரு கிலோ நல்லா குறைக்கலாம். இது ஒரு 48 நாளைக்கு இந்த காம்பினேஷன் பண்ணீங்கன்னா எந்த மாதிரி பிரஷர் மாத்திரை சாப்பிட்டு இருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் சாப்பிட்டு இருந்தாலும் நிறுத்திடலாம். ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்னைக்கு நம்ம யோகம் யூடியூப் சேனல் மூலமா முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம் அப்படின்னா அருட்பெருஞ்சோதி ஆர்கானிக் அண்ட் ஹெர்பல்ஸ், கோபிச்செட்டிப்பாளையம். இங்கதான் வந்திருக்கோம். என்ன இங்க அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இயற்கை மூலிகைகளை கொண்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏற்படக்கூடிய உடல்நல தொந்தரவுகள் அனைத்துக்குமே இங்க மருந்துகள் கிடைக்கும். இந்த மருந்துகள் எந்த மாதிரி தயாரிக்கிறாங்க, எந்த முறையில பயன்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி நம்ம ஐயா ஜெகநாதன் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. அவர்கிட்ட கேட்டு நம்ம இந்த மருந்துகளோட தீர்வுகள், இந்த மருந்துகள் எந்த மாதிரி உடல்நல கோளாறுகளை குணப்படுத்துது அப்படிங்கறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் அருட்பெருஞ்சோதி. ஓகே. இப்போ நம்ம கிட்ட இருக்க மூலிகைகள் பத்தி நீங்க ஏற்கனவே நம்ம யோகம் சேனல்ல நிறைய பதிவுகள் கொடுத்திருக்கீங்க, நாங்க பாத்திருக்கோம். நிறைய மக்கள் அதை வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க ஐயா. இப்ப கொஞ்சம் இடைவேளைக்கு அப்புறமா திரும்ப உங்களை நாங்க சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. ஓகேங்க ஐயா. இப்போ என்னென்ன மாதிரியான மருந்துகள் நம்ம கிட்ட இருக்கு, அதை எப்படி நம்ம தயாரிக்கிறோம், எந்த ஒரு நோய்க்கு அது தீர்வா அமையுது அப்படிங்கறத பத்தின விளக்கங்களை நீங்க சொன்னீங்கன்னா நாங்க கேட்டு தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பாங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கொஞ்சம் இடைவெளியில கண்டிப்பா மறுபடியும் சந்திக்கிறோம். நிறைய கஸ்டமர் கேட்பாங்க, திரும்ப யோகம் உங்க பேச்சு வரல கேட்பாங்க. பட் நிறைய ஒர்க் இருந்ததுனால அது அப்படியே கொஞ்சம் கேப் ஆயிடுச்சுங்க. இப்ப நாம செய்யறது உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற முறையில தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொருத்தருமே அவங்க உடம்பு தன்னை கவனிச்சு சரிப்படுத்திக்கூடிய சூழ்நிலை எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனா கவனிக்காதனால ஏற்படக்கூடிய விளைவுதான் நோயினுடைய ஆதிக்கம் அதிகமாகுது. என்னுடைய கருத்து என்னங்கன்னா, ஒவ்வொருத்தருமே தன்னுடைய உடம்பை எப்ப கவனிக்கலையோ அவங்க மற்றவங்களை கவனிக்கவே முடியாது. அவங்க உடம்ப முதல் கவனிக்கணும். அப்ப அந்த மாற்றங்கள் ஏற்படுற போது என்ன காரணம் அப்படின்னா, நாம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள், சூழ்நிலை, பொல்யூஷன், இதுதான் பிரச்சனைன்னு தெரியுது. அப்ப அதுல இருந்து நாம மாறி வந்துடணும். அப்ப எது நம்ம தவறு பண்றோமோ அதை சரிப்படுத்திட்டா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் செலவுங்கிறது வராது, மருத்துவமனை செலவு வராது பார்த்துக்க முடியும். அதுல நாங்க என்ன பண்றோம்னா, ஒரு சின்ன வயசுல அந்த நேச்சுரோபதியில ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்ததுனால எப்படி உணவுலயே சரி பண்ணிக்க முடியுங்கிறத கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ஐயா வெள்ளிமலை அவர் நமக்கு கிடைச்சது. அவர் நம்மாழ்வாரோட சீனியருங்க, வினோபாவினோட சீடர். வினோபாஜி இருப்பாருங்க, அவருடைய சீடருங்க. உள்ள போகக்கூடிய முதல்ல உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றிட்டு உள்ள கொடுக்கக்கூடிய உணவு முறைகள் சுத்தமா கொடுத்துட்டு இருந்தாவே உடம்பு சரியாயிக்க அந்த எந்த நோயில இருந்தாலும் வெளியே வந்துட முடியுங்கிற ஒரு கான்செப்டுங்க. அது இன்றைய காலகட்டத்துல பாஸ்டிங் இருந்து சரி பண்ணக்கூடியது இன்னைக்கு எல்லாத்துக்குமே சிரமம். ஏன்னா ரொம்ப வேகம் ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்க நின்று அவங்கள பாத்துக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு அரை மணி நேரம் யோகா பண்ணினா கூட முடிய மாட்டேங்குதுங்கிறாங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதனால என்ன செய்யறாங்க, நாங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய, உதாரணத்துக்கு காலையில எந்திரிச்சு இரவு வரைக்கும் என்னென்ன டெய்லி நான் வீட்டுல யூஸ் பண்ணுவேன், அதுல மாத்தி அதுல இருந்து நம்ம நோயிலிருந்து வெளியேற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எத்தனை வருஷமா இந்த ஒரு 12 வருஷமா பண்ணிட்டு இருக்கேங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சுமே என்ன செய்யறேங்க, நேரா முதல்ல எடுக்கிறத நம்ம வாய்க்குள்ள போறது பேஸ்ட். பேஸ்ட்ல நிக்கோடின் இருக்கிறது, நிறைய கெமிக்கல் இருக்கிறனால கண்டிப்பா அது உடம்ப பாதிக்கு. எப்ப வாயில நாக்குல எது வைக்கிறோமோ அது அடுத்த செகண்ட் உடம்பு ஊற பரவிடும். அதுதான் உண்மையான நிலைங்க. அப்போ அதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த காலத்துல பல்குச்சி போட்டிருக்க வரைக்கும் வேப்பங்குச்சி, சாம்பல், இந்த மாதிரி எல்லாம் உபயோகப்படுத்துவாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்கும் சொத்த பல்லு வந்தது இல்லை, பல்லு விழுந்தது இல்லைங்க. பட் இன்னைக்கு எல்லாமே காலகட்டத்துல சின்ன வயசுலயே சொத்த பல்லு வரக்காக அதுக்காக என்னன்னா பல்படிக்கு மாத்திட்டாங்க. முதல்ல எந்த நோயாளியா இருந்தாலும் சரிங்க, நல்லா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, முதல்ல பல்படிக்கு மாறி இருக்குன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா பல்பொடியில எல்லாமே நம்ம மூலிகை ஐட்டம் தான் போட்டுக்கிறோங்க. ஆலா விழுது, வெட்டி வேறு, நாயுருவி வேறு, கருவேலம் பொடி, இந்த மாதிரி எல்லாமே போட்டுதான் நம்ம உள்ள கொண்டு வந்துருக்குறாங்க. அப்ப இது யூஸ் பண்ற போது என்ன ஆகுதுன்னா, அதுக்கு தூர்ப்பும் அதிகமாக்கறதுனால சிறுகுடல் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சு, ஜீரணம் நல்லா ஆகுது. பல்லு விளக்குனதே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு தான் வாய் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த பல்பொடி காலையில இரவு கண்டிப்பா விளக்குற மாதிரி எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். அப்ப பல்லு விளக்கிட்டு என்ன செய்யறாங்க, அடுத்து நம்ம வீட்டுல உடனே டீ காபி சாப்பிட்டுருவோம். அப்ப அடுத்து டீ காபி சாப்பிடுறது என்ன ஆகுது, முடிஞ்ச வரைக்கும் அஸ்க சர்க்கரைகள் போட்டுருவாங்க. அது கெடுதல்கிறனால நாட்டு சர்க்கரைக்கு மாறும்னு சொல்றோம். அந்த டீலயே இப்ப நான் பூக்கள் போட்ட ஒரு டீயை கொண்டு வந்துட்டேங்க. ஆவாரம்பூ, செம்பருத்தி, ரோஜா, வெண்தாமரை, சுக்கு, மிளகு, திப்பிலி, நன்னாரி, அதிமரம், இந்த மாதிரி பூக்கள்
இதனுடைய வேலை என்னன்னா ரத்த மண்டலத்தை சுத்தப்படுத்திடும். உடம்புல இருக்கிற ரத்த குழாய் பூராம ரத்தத்தை பூராம நீர்த்து கொடுக்குங்க. அதுல இருக்கிற டாக்ஸின் பூரா வெளியேற்றிடும். அப்ப தொடர்ந்து ஒருத்தர் மலர்பானம் எடுத்துருக்கிறதுனால மலர்பானம் அதுக்கு பேர் வச்சிருக்கோம். அந்த மலர்பானத்தை தொடர்ந்து எடுத்துக்கிற போது அவங்க ரத்த குழாய் ரத்த மண்டலம் சுத்தமாயிரும். ஏன்னா ரத்தங்களுடைய நாளங்கள் வந்து உடம்பு பூரா பரவி இருக்கிறனாலங்க அங்க இருக்கிற கழிவுகளை உள்ள கொண்டு வந்துரு அந்த உறுப்புகள் திரும்ப ரீஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிடும், புதுப்பிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா டெட் செல் உருவாயிட்டே இருக்கு, அது வெளியே கொண்டு வரணும். அதுக்கு இந்த ரத்த குழாய் தான் முக்கியம். அந்த ரத்த குழாய்க்கு சுத்தப்படுத்தக்கூடிய பூக்களத்தை உள்ள போட்டுக்கிறாங்க. அதே சமயம் உணவு மண்டலம் பாத்தீங்கன்னா மேல வாயிலிருந்து ஏனஸ் வரைக்கும் மலக்குழாய் வரைக்கும் சுத்தமா வச்சுக்கணும். கழிவுகள் தேங்கக்கூடாது. கழிவினுடைய தேக்கம் தான் நோயின் தெரியும் எல்லாத்துக்குமே. அப்ப அந்த தேக்கம் இல்லாத வச்சுக்கக்கூடியது இந்த மலர்பானங்க. இது வந்து பொடி மாதிரி இருக்கும், நம்ம டீ போட்டு. ஆமாங்க ஆமாங்க. ஓகே. அதே சமயம் மூச்சுக்குழாய்ங்க, மூச்சுக்குழாய் சுத்தப்படுத்திடுங்க. மூச்சுக்குழாயில அந்த சளி இது எதுவுமே சளியா பிடிக்காதுங்க. இப்போ இது தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தாருன்னா அவர் லைஃப்ல சளியா பிடிக்காது. அந்த மாதிரி இது மலர்பானங்க. அதே மாதிரி கர்ப்பப்பை பிரச்சனைகள், இர்ரெகுலர் பீரியடு, வெள்ளப்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே குழந்தை இல்லாததுக்கு எல்லாத்துக்குமே இந்த மலர்பானம் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. கர்ப்பப்பை பலவீனமா இருந்தா நல்லா பலப்படுத்தி கொடுத்துருங்க. ஒருத்தர் தொடர்ந்து இதை ஒரு 48 நாள் சாப்பிட்டாங்கன்னா அதனோட வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிரு. லைஃப்ல தொடர்ந்து டீக்கு வர இதை சாப்பிட்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கிறேன். டீ சாப்பிட்டு அடுத்து குளிக்கலான்னு போவாங்க. குளிக்க போற போது நம்ம ஒரு குளியல் பிடிங்க. அதுவும் மூலிகள் போட்டு கெமிக்கல் எதுவும் இல்லாத. இப்போ குளியல் சோப்பே நிறைய ஹெர்பல்ல வந்துருச்சுங்க. பட் இருந்தாலும் அதுல கொஞ்சம் கெமிக்கல் கலந்துதாக. ஆனா இது எந்த கெமிக்கல் இல்லாத பவுடரா தானுங்க. அதாவது ஒரு சாமி இப்போ அவசிய பூசை பண்றாங்க. அவசிய பூசை பண்ற போது அந்த சாமியினுடைய அவசிய பூசை எதுக்குன்னா அதனுடைய பவரை கிரியேட் பண்ற காத்தாருங்க. வைப்ரேஷன் நல்லா இருக்குங்க. அந்த மெட்டீரியலை தான் நாம என்ன பண்ற குளியல் பொடியா மாத்திருக்கிறோம். ஒருத்தர் தொடர்ந்து குளிக்கிற போது வெளியிற ஹீட் உள்ள போகாதுங்க. அதே சமயம் குளிருக்கும் தாங்குங்க. எந்த குளிரும் நம்ம பாதிக்காது. இப்ப 4 நாளைக்கு முன்னாடி நான் ஏற்காடு போனேன். எல்லாருமே குளிருக்கு நடுங்கினாங்க. எனக்கு எந்த நடுக்குமே வரல. சாதாரணமா இங்க இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்ப அந்த குளிர் உள்ள போகாத அளவுக்கு பாதுகாக்கிற கவசமா வந்து இந்த குளியல் பொடி உபயோகமாகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உடம்புல இருக்கிற கழிவுல வெளியே நிக்கிற மாதிரி செல்கள் ஓபன் பண்ணிடு, கழிவுல வெளியே நீக்க அந்த எண்ணெய் பசை, அந்த பசை வந்து அப்படியே இருக்குங்க. லைட்டான பசை ட்ரை பண்ணாது, அழுக்கு மட்டும் சுத்தப்படுத்திடு. இந்த மாதிரி குளியல் பொடிங்க. குளிச்சுட்டு என்ன செய்வாங்க, அடுத்தது தலைக்கு எண்ணெய் வைப்பாங்க. அந்த எண்ணெய்க்கு வந்து நம்ம ஹேர் ஆயில், மூலிகை போட்ட ஹேர் ஆயில் பண்ணிக்கிறோம். அதை நம்ம உச்சந்தலைக்கு பின்பக்க தலைக்கு அல்லது முடியினுடைய வேர்க்காலுக்கு நல்லா போட்டு வந்து முடிவுல நிறுத்திடலாங்க. ஹீட்டு குறையும். ஹீட்டு குறைஞ்சனால நோய் வராது. ஹீட்டு தான் முக்கியம். இதுல உடம்பு நோய் வரக்கு, அல்சர் வரக்கோ, சுகர், பிரஷர் எது வர்றதுக்குமே ஹீட்டு தான். அப்ப அந்த ஹீட்டு குறைக்கிறதுக்கு அந்த ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிடுறோம். இப்ப டிஃபன் சாப்பிட போவாங்க. டிஃபனுக்கு ஒண்ணு மூலிகைலாம் ஹெல்த் மிக்ஸுங்க. துளசி, வெத்தலை, அமுக்குரா, சுக்கு, மிளகு, திப்பிலி, இப்படி சில மூலிகைகளை போட்டு சிறுதானியங்களை பூராமே முளைக்கட்டி காய வச்சு வறுத்து மிக்ஸ்அப் பண்ணிடுறாங்க. இது ஒருவேளை உணவு எடுத்து சொல்றாங்க. சும்மா ஒரு டம்ளர் குடிக்கிறக்காக கிடையாது. காலை உணவு முழுசா வந்து இது எடுத்துக்கங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே விட்டமின், புரோட்டீன், மினரல்ஸ் இது எல்லாமே தேவைங்க. பட் எந்த உணவுல எது இருக்குது எவ்வளவு இருக்குதுன்னு பத்தாது. ஒரு ஏதாவது ஒருத்தர் இப்போ சாமர் சேர்த்துவாரு, வரகு சேர்த்துவாங்க, இல்ல இது மாதிரி ஏதாவது கோதுமை சேர்த்துவாங்க. பட் எல்லாமே கிடைக்காது. அப்ப இது என்ன, எல்லா சிறுதானியங்களையும் முளைக்கட்டி காய வச்சு வறுக்கறனாலங்க இது எல்லாமே கிடைச்சிரு. அப்போ அது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா பத்துங்களா, காலையில இருந்து நைட் வரைக்கும். அதனால என்னன்னா, ஒரு இப்போ 3 டம்ளர் நான் குடிக்கிறேன்னா 3 ஸ்பூன் போட்டுருவாங்க. பெரிய ஸ்பூன்ல போட்டு கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க. அப்ப என்னன்னா முழுமையான உணவு அது கிடைச்சிருது. அப்ப காலை உணவு வந்து முழுமையா அதை எடுத்துக்கணும். பார்த்தா அவங்களுக்கு என்னடா கட்சி கூழ் குடிக்கிறோங்கிற மாதிரி தெரியும். பட் அதனுடைய ஹாஸ்பிட்டல் செலவு வந்த பின்னாலதான் அதனுடைய நன்மை அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயாச்சுனாங்க 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் செலவாயிரும். ஹாஸ்பிட்டல் டாக்டர் எப்ப சொல்றாரு அப்பதான் வெளியே வர முடியும். உள்ள போயாச்சுன்னா பெல்ட்ல போற மாதிரி உள்ள போயிரும். ஆனா அதுல இருந்து மீண்டு வரோம்னா சில வேலைகளை நம்ம செஞ்சுதான். அதுக்காக சிறுதானிய உணவை காலை உணவா கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஒரு 10 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பு பொடிங்க, முருங்கை, முடக்கத்தான், வெளிப்பருத்தி இதெல்லாமே போட்டது. அந்த சூப்பு பொடி என்னங்கன்னா ஹீமோகுளோபின் அதிகப்படுத்துங்க. ரொம்ப டயர்டா இருக்கிறவங்களுக்கு அல்லது வாதம் இருக்கிறவங்களுக்கு, பெரலிஸ் பேஷண்ட்டுக்கு, ஹீமோகுளோபின் குறைவா இருக்கிறதுக்குங்க, வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே சரிப்படுத்தக்கூடியது அந்த முருங்கை சூப்புங்க. சூப்பு பொடின்னு எடுத்துக்கிறாங்க. அது காலையில ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு டீ டைமுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் மத்தியானம் வந்து சாப்பிட்ட பின்னால வாயு சுரணும் வச்சுக்கிறாங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி, வாயு வழங்கம் இதெல்லாம். இது என்னன்னா உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்று, அஜீரணத்தை சரி பண்ணு, உடம்புல கழிவுகள் தேக்க பண்ணுதுன்னா சுத்தமா சரி பண்ணிருங்க. இரவு வந்து சாப்பிட்ட பின்னால கடுக்காய், குமரி கடுக்காய் ஜூஸுங்க, கத்தாழை கடுக்காயில ஒரு ஜூஸ் கொடுக்குறாங்க. அந்த கத்தாழை கடுக்காய் ஜூஸ் சாப்பிடும் போது உடம்பு ஹீட்டை குறைக்குங்க, பெருங்குடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றிரு, உடம்பு வந்து சுத்தமா வச்சுக்குங்க, சுத்தி பண்ணிருந்தீங்களா.
அதாவது உடம்பு தெளிவா நீங்க இப்போ நடந்தீங்கன்னா ரொம்ப லேசா இருக்கணும். நடக்கிற ஒரு வெயிட்ட தெரியக்கூடாது, உட்காந்துருந்தா வெயிட் தெரியக்கூடாது. அந்த மாதிரி பண்ணக்கூடிய வேலையை அந்த குமரிக்கடை கை ஜூஸ். கழிவுகள் நீங்கிடுச்சுனாவே உடல்ல நோய்களே நெருங்காது. ஆமாங்க. அதனால காலை இஞ்சி கடும்புகள் சுக்கு மாலை கெடுக்காய்ங்க காம்பினேஷன்ல காலையில இஞ்சி பூண்டு தேன் உருளுங்க. காலையில கஞ்சி குடிச்சதுமே இஞ்சி பூண்டுல ஒரு தேன் உருள் இருக்கு. மத்தியானம் வாய் சோறுனா நைட்டு கடுக்கை ஜூஸ். இந்த 348 நாள் எடுத்துட்டா எந்த மாதிரி உடம்பு இருந்தாலும் தன்மை மாற ஆரம்பிச்சிருங்க, சரிப்படுத்திடலாங்க. இந்த மாதிரி சில பொருளை வச்சு நம்ம சரி பண்ணிடுறோம். உணவு தான் இதுல வந்து மெடிசன் எதுவுமே நான் கொடுக்கறது கிடையாது. இது வந்து மக்களுக்கும் ஈஸியா இருக்குதுங்க. இப்ப நிறைய பேர் தொடர்ந்து பேஷண்ட் இல்லாதவங்களும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறக்காக திரும்ப திரும்ப இது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல சுகர் அதிகமா இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா அதுக்கு சஞ்சீவி சூரணம்னு வச்சிருக்காங்க. சஞ்சீவி சூரணம் அது சுகர் வந்து ஒரு 200க்கு மேல இருந்தா 200க்குள்ள இருக்கிறது அந்த மலர்பானமே போதுங்க. சஞ்சீவி சூரணங்கிறது நம்ம 200க்கு மேல இருக்குது, இன்சுலின் போட்டுக்கிறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு 400க்கு மேல இருந்தா 2 வேளை சாப்பிடலாங்க ஒரு 10 நாளைக்கு. அப்புறம் ஒரு வேலைக்கு கொண்டு வரல, சுகர் இறங்கிருங்க. அப்புறம் ஒரு வேளை சாப்பிட்டாங்கன்னா போதுங்க. அது 200 கீழே வந்துட்டாங்கன்னா அதையும் நிறுத்திடலாங்க, மலர்பானத்துக்கு கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரிங்க. அதே மாதிரி வில்வ பழ ஜூஸ் இருக்குதுங்க. வில்வ பழத்துல ஜூஸ் பண்ணிக்க, அது ஹீட்டை குறைக்குங்க, ரத்தத்தை சுத்தம் பண்ணிடு, இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க. அதாவது மருத்துவத்துல வந்து வில்வம் இல்லாத மருத்துவம் முழுமையடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க எந்த ஒரு நோயாளிக்கு சரிங்க, யாரா இருந்தாலும் நார்மலா இருக்கிறவங்க அந்த வில்வ ஜூஸ் எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். முகமே ஒரு தேஜஸ் வந்துருங்க, அந்த மாதிரி இருக்குங்க வில்வ பழ ஜூஸ். அப்புறம் காப் சிறப்புங்க, சளிக்காக ஒரு சிறப்பு பண்ணிக்கிறேன். அந்த சளி சிறப்பு வந்துங்க அந்த காலத்துல பாட்டி என்ன செஞ்சாங்களோ அதுதான். துளசி, வெத்தலை, ஆடாதோட, திண்ணீர் பச்சடி, கற்பூரவள்ளி, இந்த மாதிரி சில மூலிகளை போட்டு அந்த வேர்களை போட்டு நாம செஞ்சிருக்கிறோங்க. எவ்வளவு சளி இருந்தாலும் எடுத்துரு. பிறந்த குழந்தைக்கும் எடுக்கலாம். பிறந்த குழந்தைக்கு ஒரு 5 மில்லி காப் சிறப்புமா 5 மில்லி சுடுதண்ணி கலந்து குடிச்சுக்கலாங்க. பெரியவங்களும் 10 மில்லி இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. இது மாதிரி ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம உணவே மருந்துங்கிற முறையில இதை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஐயா, இப்ப இந்த மலர்பானம் சொன்னீங்க இல்லைங்கய்யா, இது வந்து எந்த அளவுகள்ல எடுத்துக்கணும், யாரெல்லாம் எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்கணுங்க ஐயா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய வந்து உடல் நலத்துக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவுகள் தான் மக்கள் அதிகமா எடுத்துக்கிறாங்க இல்லைங்க ஐயா. இப்ப அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறவங்க இப்ப நம்ம கிட்ட இருக்க மூலிகை மருந்துகளை பயன்படுத்தும் போது அந்த உணவுகளை அவாய்ட் பண்ணணுமா, இல்ல வேற மாதிரியான இயற்கை உணவுகளை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாவதுமா இது மலர்பானங்க. இந்த மலர்பானத்தை யூஸ் பண்ற போது இது அளவு எப்படின்னா ஒரு ஸ்பூன் போட்டுங்க, ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளர் தான் சுண்ட வைக்கணும். மெதுவா சிம்ல சுண்ட வைக்கலாம். வேணும்னா நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாங்க. நாட்டு சக்கரை சேர்த்திட்டா ரொம்ப அருமையா இருக்கு. குடிச்சிட்டு மறுக்க அந்த எக்ஸ்ட்ராக்ட்லயே தண்ணி ஊற்றி வச்சு ஈவினிங் ஒரு டைம் குடிக்கலாம். சில பேர் அதை தொடர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு பிளாஸ்டிக்லயே ஊத்திட்டு வெளியே வருவதெல்லாம் கொண்டு போயிடுறாங்க. எல்லாரும் குடிக்கலாங்க, குழந்தையில இருந்து எல்லாரும் குடிக்கலாம். யார் குடிக்க பிரியமிக்குதோ எல்லாருமே குடிக்கலாங்க. அதுல சப்போஸ் நான் வந்து இப்ப எனக்கு சுகர் சேர்த்துனா பிடிக்காது, லைட்டா சால்ட் சேர்த்திக்கலாமானா சேர்த்திக்கலாமாங்க? சால்ட் வேண்டியது இல்லைங்க, வெறும் சும்மாவே குடிச்சுக்கலாம், வெறுமனே குடிச்சிடலாம். ஓகேங்க. இப்ப எந்த வயதினர் வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்க. உணவு முறைகள் பத்தி சொல்லுங்க. இது சாப்பிடுற போது அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு இது கிடையாது. யாரு வேணா இது எடுத்துக்கலாங்க. பட் நம்ம நேரடியா கேட்டா நான் அதை எடுத்துக்க வேண்டாம்னு சொல்ல போறேன். நீங்க அதை எடுத்துட்டு இது எடுன்னு நான் சொல்றதுக்கு என்னோட வாயில் வராது. ஜங்க் ஃபுட் எடுக்கிறவங்க இது எடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது, அசைவம் சாப்பிடறவங்க இது எடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. பட் அதுக்காக இது சாப்பிடறவங்க அசைவம் சாப்பிடுன்னு என்னோட வார்த்தை வராது. நீங்க கண்டிப்பா மலர்வானா யாரு வேணா எடுத்துக்கலாங்க. மற்ற சரியில்லாத உணவுகளை, தவறான உணவுகள் எடுக்கிற போது உடம்பு கெட்டுட்டு இருக்குங்க, கொஞ்சம் அது குறைக்குங்க. இது இப்ப வேற என்னென்ன மூலிகை மருந்துகள்லாம் இருக்குங்க, அதோட பயன்பாடுகள் பத்தி சொல்லுங்க. இது ஜீவசக்தி அல்வான்னு. ஜீவசக்தி அல்வாங்கிறது பாதாம் பிசினு, குங்குளியம், இளநீர் எல்லாம் வச்சு எடுத்து பொடி பண்ணி போட்டு சேர்த்திருக்கிறேங்க. இது வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க, பலவீனமா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இது நல்லா கேட்கும். அல்சர்ல வந்து 3 டைப் சொல்லுவாங்க, 3 ஸ்டேஜுங்க. ஒண்ணு சாதாரணமா நெஞ்செரிச்சல் இது மாதிரி வந்துட்டு இருக்கிறது ஒரு. இன்னொருத்தருக்கு வந்து அதிகமா எரிச்சுங்க, அடிவயிறு எல்லாமே எரி, சாப்பிட முடியாது இந்த மாதிரி. 3வது ஸ்டேஜ்ல வாமிட் ஆக ஆரம்பிச்சு. பட் அந்த 3வது ஸ்டேஜ் அல்சரையுமே இதை சரிப்படுத்துங்க. நைட்டு 1 ஸ்பூன் போட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில கலக்கி வச்சிருந்து காலையில வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டு நல்லா இருக்கு. வெண்ணெய் தேன் கூட சேர்த்திக்கலாம். நைட்டே ஊறல் மாதிரி போட்டு காலையில வெண்ணெய் கலந்து சேர்த்திக்கலாங்க. சேர்த்துற போது அவங்களுடைய அல்சர் உடனே சரியாயிரு. அதே சமயம் ஹீமோகுளோபின் குறைவா இருந்தாலும் உடனே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரு. உடம்பு பலம் பெற ஆரம்பிச்சு, இம்யூனிட்டி நல்லா பவர் ஆகும். ஆண்மை குறைவுக்கு நல்லா இது கேட்கும். தொடர்ந்து சாப்பிடுற போது அவங்க எந்த மாதிரி உடம்பு இருந்தாலும் சரியாயிடும். அது எல்லாத்துக்குமே நம்ம இதை கொடுக்க ஆரம்பிக்கிறோங்க. அதே நம்ம கிட்னில ஸ்டோன் இருக்குது அப்படின்னா கூட அடிஷனலா இதை கொடுக்குறோம். இது வந்து நைட்டு தான் ஊற வச்சு காலையில தான் பயன்படுத்தணும். ஒரு 4 மணி நேரமாவது மினிமம் ஊறணுங்க. நைட்டு ஊற வச்சுட்டா நல்லா இருக்கும். நைட்டு ஊறும்போது. ஆமா.
இது வில்வப்பழ ஜூஸுமா, ஓகேங்க. வில்வ பழத்துல தயார் பண்ணது. இது வந்து அல்சர், இந்த ரெண்டுமே அல்சருக்கான முக்கியமான பொருளா கொடுக்குறாங்க. ஓகே. இன்னைக்கு இப்போ 2 பேஷண்ட் வருவாங்க, அவங்களுக்கு வந்து இதை கொடுக்க போறேன். ஏன்னா இது வாயில இருக்கிற புண்ணு, நிறைய பேருக்கு வாயில புண்ணு வந்துட்டே இருக்குங்க, வாயில ஸ்மெல் வருது, அப்ப இருந்தா குடல்ல புண்ணு இருக்குன்னு அர்த்தம். அவங்க எல்லாமே இது புண்ணு சரிப்படுத்திடு, ஹீட்டை குறைக்குங்க, ரத்தத்தை சுத்தம் பண்ணிரு, ரத்தத்தை சுத்தம் பண்ணி ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுத்துருங்க, ஹியூமிடிட்டி பவர் அதிகப்படுத்துங்க. இது எப்படிங்க ஐயா? இப்ப நம்ம லிக்விட் ml அளவு ஒரு 1/4 டம்ளர் ஜூஸுங்க, 3/4 டம்ளர் தண்ணி, பச்சை தண்ணி இருந்தாலும் நல்லா ஆத்திட்டு மெதுவா சிப் பண்ணி குடிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வில்வப்பழ ஜூஸ் காலையில் குடிக்கிறதுங்க இந்த ரெண்டுமே. இரவு வந்து அவங்க படுக்கிற போது சாப்பிட்ட பின்னால ஒரு 1/4 டம்ளர் ஜூஸ், 3/4 டம்ளர் தண்ணி. இது கடுக்காய், கத்தாழை எல்லாமே இருக்குங்க. கடுக்காயை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுங்க, உடம்புல இருக்கிற கழிவுகளை சுத்தமா நீக்கிறது, மோசன பிரச்சனை சரி பண்ணு. ஆனா கடுக்காய் தனியா சாப்பிட்டோம்னா பாடி ஹீட் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா பின்னால சில சைடு எஃபெக்ட் வர ஆரம்பிக்கும். அளவோட எடுத்துக்கிறாங்க. கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம் மாதிரி. ஆனா அதே சமயம் இதுக்கு நம்ம கத்தாழை சேர்த்திருக்கிறோம். கத்தாழை சேர்த்துறோம், ஆமா, ஹீட்டை குறைச்சிருங்க, புண்ணு இருந்தாலும் ஆத்திரு. ரொம்ப அருமையான ப்ராடக்ட். இது எனக்கு கொடுத்தது வந்து நக்கீர நையா ஒருத்தருங்க கடலூர்ல, தவறிட்டாருங்க. அவர்தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் செய்ய முடியலன்னு நீங்க செய்யுங்க தம்பின்னு சொல்லி கொடுத்தாரு. செஞ்சுட்டு அவருக்கு அனுப்பிச்சுட்டாங்க மாடல. பார்த்துட்டு எனக்கு வாழ்த்து கடிதம் எழுதினாரு. ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு, எங்களோட வயசானவங்க எல்லாமே ஆயில நீட்டி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இதுல அமையுது. அதனால ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள தொடர்ந்தே சாப்பிடலாங்க, டெய்லியுமே சாப்பிடலாம். இதையே ஒன்னும் பெரிய செலவும் இல்லைங்க, அது மாதிரி எடுத்துக்கலாம். காலை இஞ்சி கடும்பல் சுக்கு, மாலை கடுக்காயில கடுக்காய் இதுக்கு இந்த காம்பினேஷன் கொடுத்துறோம். ஒரு அல்சர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த 3ஐயுமே நம்ம கொடுக்குறோங்க. காலையில வில்வப்பழ ஜூஸ், ஜீவசக்தி அல்வா, நைட் வந்து கடுக்காய் ஜூஸ். இந்த 3ஐ கொடுக்குற போது அந்த அல்சர் எவ்வளவு அல்சர் இருந்தாலும் சரியாயிரும். நேற்று ஒரு பேஷண்ட் சென்னையில இருந்துங்க, அவங்களுக்கு வந்து மோசம் அடிக்கடி போயிடும், மோசம் நிக்காத போயிருங்க. அவங்களுக்கு இந்த ஜீவசக்தி அல்வாம கடுக்காய் ஜூஸ் கொடுத்துங்க. மேல் பூச்சிக்காக ஒரு சர்ம நிவாரணி இருக்குது, அது உடம்பு ஹீட்டை குறைக்கிறதுக்காக அதையும் கொடுத்துறாங்க. போட்டா அதுல இருந்து அவங்க சரியாயிடுவாங்க. ஒரு 3 நாள் ஆச்சுங்க, கண்டிப்பா அடுத்து வரங்க ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருங்க. அதிகபட்சம் 1 வாரம் 10 நாளுக்குள்ள கண்டிப்பா ரிசல்ட் உடனே தெரிய ஆரம்பிச்சிடும். அசைவம் சாப்பிடாது, பால் தயிர் சாப்பிடாது இருந்தாங்கன்னா சீக்கிரமா ரிசல்ட் கொடுக்கும். இது அல்சருக்கான இதுங்கம்மா. இது முக்கூட்டு சொரணங்கம்மா. முக்கூட்டு சொரணங்கிறது நம்ம வள்ளலார் ஐயானுடைய காம்பினேஷன். அவரு சொன்னா இதுங்க, கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை, சீரகம், இது ஒரு ரேசியோல போட்டு கொடுக்குறாங்க. இது உள்ள இருக்கிற உறுப்புகளை பூரா பலப்படுத்திடுங்க. உடம்புல இருக்கிற உறுப்புகள் பூராமே ரொம்ப பலப்படுத்திடு. தேகத்தை வந்து இரும்பாக்கின்னு சொல்லுவார் ஐயா. சொல்றது என்ன, இந்த ஒவ்வொருத்தருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல உள்ள கொடுங்க அப்படிங்கிறாரு. பொய் சொல்லி கூட பொய் சொல்லக்கூடாதுன்னு, ஆனா பொய்யே சொல்லி கொடுங்க. ஏன்னா அவர் போய் சேரணும், எல்லாத்து வீட்டுக்கும் இது போய் சேரணுங்கிறது. இது காலையில இந்த மலர் வானத்துக்கு வரலாம் கூட இதை நம்ம தொடர்ந்து கூட எடுத்துக்கலாங்க. எல்லாருமே முக்கூட்டு சொரணை எடுத்துட்டா ரொம்ப அருமையான உடம்பு. இது எந்த மாதிரி பயன்படுத்தணும்? இது 1 ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் சுண்ட வச்சு எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி பண்ணி இந்த சூப் பிடிக்குமா, முருங்கை, முடக்கத்தான், வெளிப்படுத்தி இந்த மாதிரி போட்டது. இது ஹீமோகுளோபினை அதிகப்படுத்துங்க. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குது அப்படின்னா இதை கொடுக்க ஆரம்பிக்கலாங்க. எந்த மாதிரி சோர்வா இருக்குது, உடம்பு வேலை செய்ய முடியல நமக்கு போதுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதை கொடுத்தோம்னா உடனே பிரிஸ்க் ஆயிடுவாங்க. உடம்புல கெட்ட கொழுப்பு கரைஞ்சிரும், நல்லா வெயிட்டா இருப்பாங்க, அவங்களே அதை குறைச்சிருங்க. இதையும் அந்த மாதிரி கொடுக்கலாம். இது எந்த மாதிரி பயன்? இது 1 ஸ்பூன் போட்டுங்க, 4 பல்லு பூண்டுங்க, 4 பல்லு பூண்டு தட்டி போட்டு 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் சொண்ட வைக்கணும். மெதுவா சிம்ல சொண்ட வச்சு வடிச்சுக்கலாங்க. வடிச்சிட்டு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, புதினா இந்த மாதிரி போட்டு நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த ஹேர் ஆயிலுமா, இந்த ஹேர் ஆயில் வந்து ஹீட்டை குறைக்கிறதுக்காக மெயினா பண்ணா. சுகருக்கும் ஹேர் ஆயில் கொடுக்குறாங்களே, சுகருக்கு பல்பொடி கொடுக்குறாங்களே அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருமே. ஏன்னா எதனால வருதுன்னு யாரும் பாக்குறது இல்லை. எந்த நோய் வந்தாலும் அதுக்கான காரணத்தை யாருமே பாக்குறது இல்லை. அந்த நோய்க்கான மருந்து தான் கொடுக்குறாங்களோ இல்லையா, திரும்ப நோய் ரெடி ஆனா மறுபடியும் வரதானே போகுதுங்க. அப்ப எதனால வருதுன்னு பார்க்க இதெல்லாம் ஒரு காரணம். பாடி ஹீட்டு ஒரு காரணம். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காகவே இதை பண்ணுங்க. அல்சர் சரிங்க, சுகர் பேஷண்ட் ஆகட்டும், எந்த நோயாளி இருந்தாலும் உடம்பு சூட்டை குறைக்கணும். அப்ப இதை நாம நைட் படுக்கிற போது நல்ல உச்சந்தலைங்க. அது உச்சந்தலைன்னா இப்ப உங்க பெருவரல இருந்து இங்க நடுவரில் எங்க வருது, இதை வச்சிருந்தலைங்க. இந்த இடத்துலயும் இந்த பின்பக்க பகுதிக்கு நல்லா சூடு வர தேய்ச்சிட்டோம். தேய்க்கிறவ சூடு வரணும். அந்த மாதிரி தேய்ச்சிட்டு படுத்துட்டாங்கன்னா ஆழ்ந்த தூக்கம் வந்துருங்க. உறுப்புகளுமே நல்ல கூலிங் ஆயிருங்க. தேய்க்கிற போது என்ன ஆச்சுன்னா அவங்களோட நிதானமான சிந்தனைகள் வருங்க. ஒரு மிதமான இதுக்குங்க, எந்த வேகம் இருக்காது. அப்ப உறுப்புகளும் என்னாங்கன்னா அந்த மூளை வந்து நல்லா ஃப்ரீயா இருக்கிற போது எல்லா உறுப்புகளையும் சரியான விதத்துல வேலை செய்ய வைக்கும். அப்ப மூளை வந்து எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுது. அப்ப அந்த மூளை நல்லா இருந்ததுன்னா எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்கு. அதுக்காக இந்த ஹேர் ஆயில நாம எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்றோங்க. முடி ஊதுறத நிறுத்திடும். முடியினுடைய வேர்க்கழுக்கு போட்டிருந்தா நிறுத்திடுங்க. அது மாதிரி பண்ணலாங்க. முடி வளர்ச்சிக்கும் நல்லா இருக்கு. அந்த மாதிரி
இதே நீங்க ஒருத்தர் எனக்கு தூக்கம் இல்லைங்க, தூக்க மாத்திரை தான் சாப்பிட்டு இருக்கிறேன், தினசரி தூக்க மாத்திரை சாப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க இந்த ஹேர் ஆயில் போட்டுங்க, நைட் இந்த கடுக்காய் ஜூஸ் இதை எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த தூக்கம் வந்துருக்கு, நல்லா ஆழ்ந்த தூக்கம் வந்து தூக்க மாத்திரையில இருந்து வெளியே வந்துடலாம். ஐயோ, இப்போ நிறைய நோய்கள் இருக்குன்னு தான் சொல்லணும். அதுல மெயினா சர்க்கரை நோயால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்சுலின் எல்லாம் கூட எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஆரம்ப நிலையில இருந்தாலும் சரி, இல்ல கொஞ்சம் எண்டிங் ஸ்டேஜ்ல இருந்தாலுமே கூட அவங்களுக்கு நம்ம மூலிகை மருந்துகள் மூலமா எந்த மாதிரி தீர்வுகள் கிடைக்கும்? எல்லா நோயாளின்னு சொல்ல முடியாதுங்க, குறைபாடு தானுங்க. நோயாளின்னு அவங்களை எடுத்துக்கிறக்க வாய்ப்பு கிடையாது. உறுப்புகளுடைய செயல்பாடு கொஞ்சம் குறைவா இருக்கு, கணையத்தினுடைய செயல்பாடு குறைவா இருக்குது. நாள்பட என்னன்னா எல்லா உறுப்புகளும் பலவீனம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஏன் சுகர் பேஷண்ட் வந்து வீக் ஆயிடுறாங்க, நம்ம தளர்ந்து போயிடுறாங்க அப்படின்னா காரணம் பாத்தீங்கன்னா, இப்ப இன்சுலின் வந்து அளவதில் கொடுக்கறது ஒண்ணு தப்பு இல்லைங்க. இன்சுலினா சரிங்க, மாத்திரை சரி. பட் இப்போ இன்சுலின் தேவையான அளவுக்கு வேணுங்கிறனால தான் அதை கொடுக்குறாங்க. பட் அந்த தேவை போதுமானு தெரியாது. இப்ப இன்னைக்கு காலையில 4 லிட்டர் சாப்பிடுறேங்க, எனக்கு ஒரு 50 mg இருந்த போதும் இன்சுலின். நாளானிக்கு சாப்பாடு சாப்பிட்றேன், அது கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். ஆனா மாத்திரை ஒரே அளவு தானே எடுக்கிறாங்க. அப்போ சரி சமயம் அந்த இன்சுலின் பத்தாது இருக்குல்ல, அப்போ உடம்புடைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். இப்படி நாள்பட வருஷக்கணக்காக அவங்க சாப்பிடுற போது உடம்புடைய தன்மை மாறி போயிடும். அதுக்காக இன்சுலினா அதே மாதிரிதான். இப்போ 10னா 10 பாயிண்ட் போட்டு வரேன், காலையில மத்தியானம் நைட்னு. பட் அது 3மே சரியா அப்படின்னா சரியா அந்த அன்னைக்கு எடுத்ததுக்கு சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கு. பட் இருந்தாலும் அதனுடைய சுகர்னுடைய அளவு கொஞ்சம் மாறிட்டே தான். அப்போ நாம இதை மாத்திரக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல சுகர் வந்ததுக்கான காரணங்களை பார்க்கணும். என்ன காரணத்தினால அந்த வீட்டுல வந்தது. ஒரு ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் வந்துருது, எனக்கு அப்பாவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு வீட்டுல எல்லாருமே சாப்பாடு அதைத்தான் சாப்பிடுறாங்க. அப்பா சாப்பிட்ட சாப்பாடு தான் பையன் சாப்பிட்டு இருப்பாரு, பொண்ணு சாப்பிட்டு இருப்பாரு. அப்ப அந்த உணவு முறையில என்ன குறைபாடுகள் இருக்குது, அதை சரி பண்ணிக்க வேண்டிய வேலை பார்த்துடணும். ஆரம்ப கட்ட இப்பதான் எனக்கு சுகர் பார்டர் இருக்குது அப்படின்னா முதல் மாறிடணும், சைவத்துக்கு மாறிடணும். சைவத்துக்கு மாறிட்டு பால் தயிர் நிறுத்திட்டுங்க, இந்த பேஸ்ட் கோர்ல பல்படிங்க, இந்த பல்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். பல்படி போட்டு இந்த மலர்வானங்க, கடுக்காய் ஜூஸ் ஒரு 48 நாளைக்கு. இந்த ஹெல்த் மிக்ஸ் இருக்குங்களா, காலையில் ஒரு வேளை உணவை சாப்பிட்ற ஹெல்த் மிக்ஸை வந்து அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வந்துடலாங்க, சுகர்ல இருந்து வெளியே வந்துடலாம். இல்ல நாள்பட்டது எனக்கு 200க்கு மேல இருக்குதுங்க சுகர், வந்து ஒரு 200க்குள்ள இருந்து இந்த மலர்பானமே போதுங்க. 200க்கு மேல இருக்குது அப்படின்னா நம்ம சஞ்சீவீஸ்வரன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. 200 to 300 வரைக்கும் இருக்குதுன்னா ஒருவேளை சஞ்சீவீஸ்வரன் அடிஷனலா எடுத்துக்கலாம். காலையில மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணியை 1 டம்ளர் சுண்ட வச்சு வடிச்சு குடிச்சிட்டு போதுங்க, அடிஷனலா. இல்ல எனக்கு 400க்கு மேல இருக்குன்னா 2 வேளை எடுத்துக்கணும். காலையில இரவுமே சாப்பிடறதுக்கு முன்னாள் எடுத்துக்கணுங்க. இன்சுலின் போட்டிருந்தாலும் 2 வேளை எடுத்துக்கணும். பட் எடுத்துட்டு நீங்க எப்பவுமே ஒரு 10 நாளுக்கு ஒருக்க 15 நாளைக்கு ஒருக்க செக் பண்ணிக்கணும். நீங்க அளவதி எடுத்துட்டு உடனே நிறுத்தக்கூடாதுங்க. அளவதி எடுத்துட்டு நாம இதையும் சாப்பிட ஆரம்பிக்கிற போது ஒரு 15 நாளைக்கு ஒருக்க செக் பண்ணிட்டு சுகர் குறைய சுகர் 15 நாளைக்கு வித்தியாசம் நல்லா தெரியுமா. அப்ப என்ன பண்ணணும், இன்சுலின் லெவலையோ அல்லது மாத்திரையினுடைய அளவு குறைச்சிட்டு வரணுங்க, படிப்படியே குறைச்சிட்டு வரணும். எல்லாம் நிறுத்தின பின்னாலங்க, அளவதி நிறுத்தின பின்னால அப்போ 200க்கு மேல இருக்குது அப்படின்னா அந்த 200க்கு வர வரைக்கும் நம்ம எடுத்துட்டு 200 வந்தையுமே இந்த சஞ்சீவீஸ்வரத்தை நிறுத்திடலாம். 200க்கு கீழே வரும்போது மலர்பானம் மட்டும் போதும். படிப்படியா குணமாக ஒன்னொன்னா நிறுத்திட்டு வந்துடலாங்க. அப்ப மலர்பானத்தை வந்து எல்லாருமே யூஸ் பண்றது, இது பேஷண்ட்னு யூஸ் பண்றது இல்லைங்க. எல்லாருமே வீட்டுல இப்ப நிறைய பேர் இது கிலோ கணக்குல வாங்கிக்கிறாங்க. நம்ம கிட்ட வாங்குறது வந்து முதல் 100 கிராம் வாங்கிட்டு வந்து நீங்க 1/4 கிலோ பாக்கெட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. இதே வந்து 1/2 கிலோ 1 கிலோ நிறைய வாங்கிக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாருமே வீட்டுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது சாப்பிட்டதுல இருந்து எந்த தொந்தரவும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி. நார்மலா காலையில பல்லு வலிக்கிட்டுங்க இந்த சஞ்சீவீஸ்வரன் மலர்பானம் இதே ஒரு 1/2 மணி நேரம் வித்தியாசத்துல குடிச்சுக்கிறாங்க. குடிச்சிட்டு குளிக்கிறதுக்கு வந்து குளியல் பொடி யூஸ் பண்ணிக்கிறாங்க, சோப்பு வேண்டாம். ஏன்னா அந்த ஹீட் இல்லாத பண்றதுக்காக குளியல் பொடி யூஸ் பண்ணிட்டு ஹேர் ஆயில் போட்டுக்கிறாங்க. டிஃபனுக்கு வேலை ஹெல்த் மிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல உடம்பு ரொம்ப நாள் ஆகி போச்சு, கழிவுகள் நிறைய இருக்குதுன்னா மத்தியானத்துக்கு வாய்ச்சூர்ணம் எடுத்துக்கலாங்க. நைட் வந்து கடுக்காய் ஜூஸ். இது தொடர்ந்து ஒரு 48 நாள் எடுத்தாங்கன்னா நல்ல மாற்றம் வந்துருங்க. இது குறைய அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குறைச்சிட்டு வந்துடலாம். இல்ல நமக்கு உறுப்புகள் கணை வந்து நம்ம ஒர்க் பண்றதில்ல அப்படின்னா அந்த முக்கூட்டு சோறுனா கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. முக்கூட்டு சோறுனா நீங்க ஃபியூச்சர்ல வந்து சஞ்சீவீஸ்வரன் நிறுத்திருந்தீங்கன்னா முக்கூட்டு சோறுன்னு எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. இதுமே கணையத்தை நல்லா வேலை செய்ய வைக்குங்க, லிவர் நல்லா வேலை செய்யும், கல்லிலையும் நல்லா ஒர்க் பண்ண வச்சிருக்கோம். நம்ம கல்லில் தான் முக்கியம் இதுல. அந்த மாதிரி கொண்டு வந்துடலாங்க. இது ஒரு செட்டப் மாதிரி கொண்டு வந்துடலாம் நீங்களே. பட் அவங்களுக்கு அந்த ஆர்வம் வேணும், நான் வந்து நல்லா இருக்கணும், நான் நேச்சுரலா சரி பண்ணிக்கணும், ஃபியூச்சர்ல வந்து வரக்கூடாது. ஆமா, ஏன்னா கணை வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து நம்ம மாத்திரையோ இன்சுலினோ போட்டுக்கிறோம், அது அதிகமா ஒர்க் பண்ணாதுங்க. ஏன்னா அது கிடைச்சிருதுங்களா, அதனால அது ஒர்க் பண்றதுக்கு வேலை இருக்காது. அப்ப அது ஒர்க் பண்றதுக்காக என்ன செய்யணும், அடிஷனலா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிச்சிடணும். ஆயில் பார்த்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த உறுப்புகளுடைய திரும்ப
ரீஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ மறுபடியும் இன்சுலின் சுரக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. கணையத்துக்குன்னா சில மருந்து கொடுக்குறாங்க, கணையை நல்லா சுரக்கிறதுக்காக சில மருந்து அடிஷனா கொடுக்குறாங்க. ஐயா இப்ப பாத்தீங்க அப்படின்னா உடல் எடை ரொம்ப அதிகமாயிருச்சு, உடல் எடையை குறைக்கணுங்கிறதுல மோஸ்ட்லி ஜென்ஸை விட லேடிஸ் ரொம்ப ஆர்வமாவே இருக்காங்க ஐயா. ஏன்னா உடல் எடை நம்ம ஸ்லிம்மா இருந்தா தானே ஐயா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், உடல் உழைக்கிறதுக்கும் தெம்பா இருக்கும். அப்போ நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம மூலிகைகளை எந்த மாதிரி பயன்படுத்தலாங்க ஐயா? அதாவது கடகடன்னு எனக்கு குறைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி பயன்படுத்தலாம், இல்ல எனக்கு ஸ்லோ ப்ராசஸாவே குறைஞ்சா போதும் அப்படின்னா நம்ம மூலிகைகளை எந்த அளவுல பயன்படுத்தலாம்? முதல்ல எடை குறைக்கணுங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாங்க, எடை அதிகமாக அவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரு ஒண்ணு. அப்ப ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அதிகமாயிருக்கு. இது எங்க போய் நிறுத்துனா, ஒண்ணு பெரலைஸ்ல பக்கவாத்துல போய் முடியுங்க, அல்லது வந்து ஹார்ட் அட்டாக்ல முடியும். லேடிஸ்க்கு சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வராது, பெரலைஸ் வரக்கான வாய்ப்பு அதிகம். பீரியட் ஆகிற வரைக்கும், மாதவிலக்கு ஆகிற வரைக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் வராது. அது பின்னாலதான் உங்களுக்கு தொந்தரவு அதிகமாக ஆரம்பிக்கும். யூட்ரஸ் எடுத்துட்டாலும் பிரச்சனை அதிகமாக ஆரம்பிச்சிரு. இது எல்லாமே காரணம் என்ன, கழிவினுடைய தேக்கம் தானே. உடம்பு வெயிட் போறதெல்லாம் கழிவினுடைய தேக்கம். அப்போ நம்ம உடம்பு வெயிட் போட்டதுக்கான காரணங்கள் பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள், நம்மளுடைய நடை பழக்க வழக்கங்க, உடவு உழைப்பு, இதையெல்லாம் வச்சிருக்குதுங்க. அப்போ முதல்ல நம்ம எடுத்துக்கக்கூடியதுல என்ன மிஸ்டேக் இருக்குது, எதை தவறு பண்ற அப்படிங்கறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். உடம்பு கெட்டு போச்சுங்களுக்கு என்ன வித்தியாசம்னாங்க, ஒண்ணு மலச்சிக்கல் வர ஆரம்பிச்சிரு. ஃபர்ஸ்ட் மலச்சிக்கல், காலையில எந்திரிச்சு மலம் வரணும், அதுல லேட் ஆச்சுனாவே உடம்பு மாறிடுச்சுன்னு ஒரு அர்த்தம். அல்லது கண்ணுல கருவளையா, கருவளை வந்துச்சுன்னா உங்களுக்கு ஹீட் ஆயிடுச்சு, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற கெட்ட கொழுப்பு அதிகமாக ஆரம்பிக்கும். நெஞ்சு எரிச்சல், இதுதான் நிறைய சிம்டம்ஸ் நம்ம பார்க்க முடியும் உடம்பு வந்து மாறிடுச்சுங்கிறது. அப்போ படிப்படியே குறைக்கணும்னு நினைக்கிறாங்க, மாசத்துக்கு 1 கிலோ குறைக்கிறாங்க அப்படின்னா, அசைவத்துல இருந்து சைவத்துக்கு மாறிட்டுங்க. ஒருவேளை உணவா ஹெல்த் மிக்ஸ் மட்டுங்க, காலை ஒருவேளை உணவு மட்டும் ஹெல்த் மிக்ஸ் நம்ம குடிச்சிட்டுங்க. சாப்பாட்டுக்கு அடுத்த சாப்பாட்டுக்கு இடையில எது வேண்டாம், கேப் விட்டுட்டுங்க. நீராகாரம் மட்டும் குடிக்கிட்டுங்க. மத்தியானம் சாப்பிட்றபோது கொஞ்சம் பச்சை காய்கறி சேலட் செஞ்சு சாப்பிடலாம். நைட்டு வாரத்தில் ஒரு நாளைக்கு ஃப்ரூட் சாலட், ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணி போட்டு வயிறு நம்ம சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டாங்கன்னா, ஒரு தடவை பேதி எடுத்துருவாங்க, 6 மாசத்துக்கு ஒருக்க பேதி எடுத்துருவோம். வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத். ஏன்னா ஒரு 48 நாளைக்கு நம்ம கடுக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. 48 நாளைக்கு கடுக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் தொந்தரவு இல்லைனாலும் உடம்பு கழிவுல வெளியேற்றுங்க அந்த மாதிரி. இது வந்து நார்மலா செய்யக்கூடிய ஒரு காலையில் டீக்கு வேலை மலர்பானம் எடுத்துக்கலாம். டீக்கு வேலை மலர்பானம், டிஃபனுக்கு வேலை ஹெல்த் மிக்ஸ், நைட் கடுக்காய் ஜூஸ். இது மட்டும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா மாசத்துல 1 கிலோ நல்லா குறைக்கலாங்க. நான் ஒரு 80 கிலோக்கு மேல இருக்கிறேங்க. 80 கிலோனா அதாவது 160 சென்டிமீட்டர்னா 60 கிலோ இருக்கலாம், 180 சென்டிமீட்டர் 80 கிலோ இருக்கலாம். பட் அதுக்கு மேல இருக்கிற வெயிட் போறாம ஆபத்தானதானே. அப்ப அதை நம்ம மாசத்துல ஒரு 3 கிலோ 4 கிலோ குறைக்கணும் அப்படின்னா, அவங்க அந்த ஆர்வம் இருக்கணும். நான் குறைக்கணும், நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து செய்யற மாதிரியே வீட்லயுமே வேலை பார்த்துட்டு நான் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அந்த ஷெட்யூல் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, காலையில எழுந்திரிச்சதுமே நல்ல நிலை ஒரு ஆயில் புல்லிங், நல்ல நிலை ஆயில் புல்லிங் பண்ணிட்டு, நம்ம அருகம்புல் சாறு இருந்தா ரொம்ப நல்லது. ஒரு 10 அருகம்புல கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடிச்சு ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டுங்க. மிளகு கருப்புன்னு சொல்லுவோம். அதாவது மிளகு கருப்புனா மிளகு ஒரு 4 மிளகு, தேன் கொஞ்சம் ஊத்தி, வேப்பந்தலை அல்லது வில்வத்தலைங்க 4 உள்ள போட்டு நைட் ஊற வச்சிட வேண்டியதுங்க. காலையில அரை எலுமிச்சை மலத்தை புழிஞ்சிட்டு வெண்தண்ணியில் குடிச்சாங்கன்னா நல்லா இருக்கு. ஒரு 48 நாள் குடிக்கலாங்க. அதை குடிச்சிட்டு நம்ம மலர்பானம் ஒரு அரை மணி நேரம் கேப்ல நம்ம மலர்பானம் எடுத்துக்கலாம். மலர்பானம் குடிச்சிட்டுங்க, சோப்புக்கு வேலை குளியல் பொடி போட்டு குளிச்சுட்டு, குளிச்ச பின்னால நம்ம ஹேர் ஆயில் வச்சுட்டு, டிஃபனுக்கு வேலை மூலிகை சத்துமா மட்டுங்க வயிறு நம்ம குடிச்சிட்டா போதுங்க. சத்துமா கஞ்சி குடிச்சதையுமே இஞ்சி பூண்டு தேனூர் எடுத்துக்கிறேங்க. காலையில பல்லு விளக்குறாரு, பல்லு விளக்கிட்டு குளியல் பொடி போட்டுக்கிறாரு, குளிச்சுட்டு இந்த டீக்கு வேலை டீ சாப்பிட்டு குளியல் பொடி போட்டுக்கிறாரு, குளிச்சுட்டு டிஃபனுக்கு வேலை ஹெல்த் மிக்ஸுங்க. ஹெல்த் மிக்ஸை வயிறு நம்ம குடிச்சிடணும். 1 டம்ளர் 2 டம்ளர் எவ்வளோ இல்ல எனக்கு காலையில பசிக்குது தாங்க முடியலைங்க மத்தியானம் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிலக்கடலை இருக்குங்க. வேர்க்கடலை வந்து நைட்டு ஊற வச்சிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு 1 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் நல்லா அலாசிட்டு அந்த கலப்பரப்பிங்கோட எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் மத்தியானம் வரைக்கும் தாங்கி. மத்தியானம் சாப்பிட்ற 10 மணிக்குங்க, ஒரு 10 மணி சும்மா இருக்கணும்னு இந்த சூப் படிங்க, 4 பல்லு பூண்டு போட்டு 1 ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் மெதுவா சுண்டை வச்சு வடிச்சு குடிச்சிட வேண்டியது. குடிச்சிட்டு மத்தியானம் சாப்பிட்ற போது பச்சை காய்கறி சேலட் கொஞ்சம் எடுத்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்ட பின்னால இந்த வாயு சூரணங்க, சுக்கு மிளகு திப்பிலி போட்ட வாயு சூரணம், இது 1 ஸ்பூன் வெந்தநீர் போட்டு குடிச்சுக்க வேண்டியது. ஈவினிங் அந்த காலையில் வச்சு மலர்பானம் எக்ஸ்ட்ரா இருக்குங்களா, அந்த டீவே மறுபடியும் குடிச்சுக்கலாம். அல்லது கேரட் ஜூஸ் இது மாதிரி கூட எடுத்துக்கலாங்க. நைட்டு வந்து டிஃபன் வந்து ஒரு 3 வகையான உணவுகளை ரெஃபர் பண்றாங்க. 1 வாரத்தில் 1 நாளைக்கு ஃப்ரூட் சாலட் மட்டும், எல்லா பழம் எந்தெந்த பழம் சீசன் கிடைக்குதோ அதை போட்டுக்கலாங்க. விலை கம்மியா இருக்கிற பழத்தை போட்டுக்கலாம். வாரத்தில் 1 நாள் விட்டு 1 நாள் சப்பாத்திங்க, எண்ணெய் இல்லாத சப்பாத்தி. அது கோதுமை வந்து நாம வாங்கி அரைச்சிக்கணும்.
அந்த சப்பாத்தியை சுட்டுட்டு காய் வந்து பாயில் பண்ணிக்கணும். அது நம்ம எப்படி பண்ணணுங்கிறத நான் அது விளக்கமா கொடுக்குறேங்க, நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். காய் வந்து நிறைய வேக வச்சுக்கணுங்க, தாளிக்காத வேக வச்ச காய் ரேட் நிறைய போட்டுக்கணும். 2 சப்பாத்தி காய் ஒரு 1/2 கிலோவாவது இருக்கணும். அந்த மாதிரி உணவு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்து தேங்காய், செவ்வாழைப்பழங்க, பேரிச்சம்பழம் இந்த மாதிரி உணவுல ஒரு வேலை எடுத்துக்கலாம். நைட் படுக்கிற போது கடுக்காய் ஜூஸுங்க. இதே 80 கிலோக்கு மேல இருக்குது, 100 கிலோக்கு மேல இருக்குதுங்க அப்படின்னா நீங்க எனிமா எடுக்கலாங்க. காலையிலயும் நைட்டுமே ஒரு 48 நாளைக்கு எனிமா எடுத்தாங்கன்னா இன்னும் வெயிட் நல்லா குறையுங்க. இந்த ஷெட்யூல ஒருத்தர் ஃபாலோ பண்ணா எந்த தொந்தரவும் இல்லாத, எந்த சைடு எஃபெக்ட் இல்லாத சரியான விதத்துல உடம்பு குறைஞ்சிட்டு வருங்க. இந்த உடம்புடைய கழிவுல வந்து வெளியேற்றுறதுல முக்கியமான வகை இன்னொன்னு என்னன்னா, உடம்பு வெயிட் லாஸ்ல புத்துமண் குளியலுங்க. புத்துமண் குளியல் உடம்புல எந்தெந்த இடத்துல கழிவுகள் இருக்குதோ அதைய களைச்சு வெளியே கொண்டு வரக்கான வேலையை இது பண்ண ஆரம்பிக்கும். நம்ம மேல பூசும் போதே உடல் உள்ளுறுப்புல இருக்க கழிவுகள் இது ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சுங்க. ஃபுல்லா கண்ணை மட்டும் விட்டுட்டு எல்லா பக்கம் பூசிட வேண்டியது. பூசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு நல்லா ட்ரை ஆயிரும், காஞ்சிரும். அது பின்னால நம்ம கழுவிட்ட போதுங்க. இது வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாங்க. இப்போ நிறைய பார்த்தோம் அப்படின்னா தைராய்டு தொந்தரவுகளாலையும் நிறைய பாதிக்கப்படுறாங்க. மோஸ்ட்லி ஜென்ஸை விட லேடிஸ் அதிகமாவே பாதிக்கப்படுறாங்கன்னு தான் சொல்லணுங்க. அந்த தைராய்டு தொந்தரவுகள்ல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம மூலிகள் எந்த மாதிரி பயன்படும்? தைராய்டு வந்து நம்மளோட உடலுடைய சுரப்பிகள் வந்து சரியா வேலை செய்யறதுனால வரக்கூடிய பிரச்சனை தானே. அப்ப அந்த சுரப்பிகள் வேலை செய்யலைனாவே ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு பற்றாக்குறை ஏற்படு, அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட் தானுங்க. தொடர்ந்து ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சிரு. அப்புறம் அது தொடர்ந்து அந்த சுரப்பிகள் செய்யக்கூடிய வேலையை மாத்திரை கொடுத்துட்றாங்க. நம்ம கத்தலை வந்து நல்லா வேலை செய்யணும். சுரப்பிகளை திரும்ப தூண்டி உருட்டி அதிகமா சுரக்கிறதை போல குறைவா சுரக்கிறத சரி பண்ணக்கூடியது கத்தலை. அந்த கத்தலை வந்து நம்ம கடுக்காய் ஜூஸை கொடுத்துட்றோம். அதே சமயம் அந்த அவங்க வர்ற போதே அவங்க உடம்புல வந்து மினரல்ஸ் பத்தாது இருக்குங்க, கண்டிப்பா பற்றாக்குறைகள் இருக்குங்க. அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஹெல்த் மிக்ஸ் கொடுத்துற ஒரு வேலை உணவா. காலையில பல் விளக்கிட்டு மலர்வான மூலிகை டீ சாப்பிட்றாங்க. மூலிகை சாப்பிட்ற போது உறுப்புகள் பலமாக ஆரம்பிச்சுக்கு, எல்லா உறுப்புகளும் பலப்பட ஆரம்பிச்சிரு. டீ சாப்பிட்டு டிஃபனுக்கு வரல ஹெல்த் மிக்ஸுங்க. மத்தியானம் சாப்பிட்ற போது வாய் சூரணம். ஏன்னா அந்த கழிவுகள் உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியே நீக்கிறதுக்கு வாய் சூரணம் கண்டிப்பா அவசியங்க. அந்த கழிவுகள் நீக்கிறதுக்கு வாய் சூரணம், நைட்டு கடுக்காய் கத்தாழை ஜூஸ், இந்த காம்பினேஷன் மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த தைராய்டுல இருந்து அவங்க வெளியே வந்துடலாங்கம்மா. எந்த மாதிரி தைராய்டு இருந்தாலும் தொடர்ந்து வெளியே வந்துடலாங்க. ஐயா, இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூட்டு வலி தொந்தரவுகளால நிறைய பேர் இப்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா வயசு வித்தியாசம் இல்லாமயே மூட்டு வலி, முன்னாடி எல்லாம் வந்து வயதானவர்களுக்கு தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படுங்க. இப்ப இளம் வயதிலேயே கூட வர அளவுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. நம்ம மூலிகை மருந்துகள் எந்த அளவுக்கு மூட்டு வலியை குணப்படுத்துதுங்க? இப்ப வர்றவங்க நிறைய மூட்டு வலிக்கு வர்றாங்கம்மா. மூட்டு வலிக்கு வந்துமே மூட்டு வலிக்கு தைலம் இருக்குங்கம்மா. மூட்டு வலி தைலம், வலிவாத தைலம் இருக்குது. அதைய சூடு பண்ணி தேய்ச்சிட்டு அந்த முடிச்சிருக்குதுங்க. முடிச்சு ஒத்துறதுக்கு பார்த்தா சரியாயிரும். வரவேது கொடுக்கணும். மண் சட்டி பானை வச்சு வரவேது கொடுத்தோம்னா ஒரு 10 நாள் 15 நாள்லயே அப்படியே சரியாக ஆரம்பிச்சிடும். ஒரு 4-5 நாள் ரிசல்ட் கிடைச்சிடும். பட் உடனே அதை கொடுக்கறது இல்லைங்க. நான் அவங்களுக்கு கேட்கறேன் என்ன காரணத்தினால வருதுன்னு. அவங்க உடம்பு சிம்டம்ஸ் கேட்ட தெரியும். ஒண்ணு ஓவர் வெயிட் இருந்தாலும் வருது. ஒரு நம்ம மூட்டு வந்து 165 சென்டிமீட்டருக்குன்னா 65 கிலோ 70 கிலோ தூக்குற அளவுக்கு இருக்கு. பட் அவர் 80 கிலோ இருந்தா அந்த மூட்டை தூக்கி தான் சுத்தணுங்க. அப்ப வலி வரும். அப்ப வெயிட் குறைக்கிறதுக்கான அடிஷன் இல்லாம நம்ம செஞ்சிருவோம். சில சமயம் அல்சருக்கு வருங்க மூட்டு வலி. ஏன்னா அல்சர் வர்றபோது உடம்பு பலவீனாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அல்சர் வர்றபோது அந்த புண்ணு உள்ள குடல்ல இருக்கிற புண்ணு சிறுகுடல் பகுதியில் இருக்குங்க. அப்ப அந்த உறிஞ்சி எடுக்கக்கூடிய சத்துக்களை சாப்பிட்ற உறிஞ்சி எடுக்கல பட்ஸுகள் எல்லாமே புண்ணாயிருக்கு. அப்ப உறிஞ்சி எடுக்காதனால என்ன ஆச்சுன்னா நாள்பட உடம்பு பலவீனாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. அப்ப வீக் ஆகும்போது மூட்டு வலி வர ஆரம்பிச்சிடும். ஒண்ணு வாயு தொந்தரவினால் வருங்க. வாயு தொல்லை வந்தாலும் மூட்டு வலி வருங்க. அல்ல எண்ணெய் பசி இல்லாத இருந்தாலும் வரும். அப்ப என்ன பசி ஒவ்வொன்றுக்கு பார்த்துட்டாங்க. இப்போ வெயிட்னால வருதுன்னா நம்ம வெயிட் லாஸ்க்கான உணவு முறைகளை கொடுத்துடணும். அல்சர்னா பில்ல ஜூஸ், கடுக்காய் ஜூஸ் கொடுத்துட்டு அடிஷனலா நாம வலி தைலத்து கொடுக்கலாம். அல்லது கேஸ் டபுள் இருந்ததுன்னா வாயு சொன்ன கொடுக்கலாங்க. வாயு சொன்னத்தை கொடுத்துட்டு சாப்பிட்டு டிஃபனுக்கு வரலாம் ஹெல்த் மிக்ஸ்னு. இந்த மத்தியானம் சாப்பிட்டு வாயு சொன்ன கொடுத்துட்டு நம்ம எண்ணெய் கொடுக்கலாங்க. இது மாதிரி காரணத்து பட் அவங்க என்ன சூழ்நிலையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். பட் எல்லாத்துக்குமே வந்து வலி தைலம் முடிச்சும் நல்லா வேலை செய்யுங்க. பட் அவங்க என்ன தெரிஞ்சுட்டு அதுக்கு கொடுத்தாங்கன்னா பர்மனண்டா கியூர் ஆயிடும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா பனிகாலமா இருக்கு இல்லைங்கய்யா. இப்ப இதுல வந்து நிறைய பேர்த்துக்கு சைனஸ் தொந்தரவுகள் இருக்குங்கய்யா. சளி, இருமல், தலைவலி, மூச்சு வாங்குறது, அதிகமா சளி பிடிச்சிட்டா இந்த சீசனுக்கு மட்டும் இல்லாம எப்பவுமே சளி பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி சைனஸ் தொந்தரவுகளால நிறைய குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இந்த சைனஸ் தொந்தரவுகளுக்கு நம்மளோட மூலிகைகள் எந்த மாதிரி பயன்படுத்தணும், அது எப்படி தீர்வா அமையுதுங்க? சைனஸ் அப்படின்னவங்க உடம்பு சூட்டுனால வரக்கூடிய நோய்மா.
நீங்க அதை அடிப்படை புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்குமே. உடம்பு சூடுதான். அப்போ சூட்டை குறைக்கிறதுக்கான வேலை பார்க்கணும். சூட்டை குறைக்கணும், சூடான உணவுகள், சூடா ஆகக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்துக்கிறது. எங்க சுத்தி வந்தாலும் அசைவத்துக்கு தான் வருங்க. அசைவத்தை நிறுத்தினா மட்டும்தான் அவங்க சரி பண்ண முடியும். மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க, இந்த பஃப் வைப்பாங்க, அடிக்கடி இன்ஜெக்ஷன் பண்ணிக்குவாங்க, 4 நாள் பெட்ல இருந்துட்டு வந்திருப்பாங்க. பட் எதா இருந்தாலும் இந்த அசைவத்தை விட மாட்டாங்க. எப்போ அசைவத்துக்கு விடுறாங்களோ கண்டிப்பா அவங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப ஹீட்டை குறைக்கிறதுக்கான வேலையை நாம் செய்வோம். அதுக்கு என்னன்னா, நைட்டு வந்து படுக்கிற போதுங்க இந்த ஜீவசக்தி எல்லாம் இரவு ஊற வச்சிடணும். இரவு வந்து ஒரு டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணியில கலக்கி வச்சிருந்து காலையில வெண்ணெய் சேர்த்து வெறும் வயிற்றுல எடுத்துடணும். இந்த அளவுல கலந்து 1 ஸ்பூன் போட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில நல்லா கலக்கி வச்சிருந்து காலையில ஜெல்லுமே ரைக்குங்க. அதுல வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு. ஹீட் குறைய ஆரம்பிச்சிடும். ஹியூமிடிட்டி பவர் அதிகமாகும். உதாரணத்துக்கு எந்த நோய் வந்தாலுமே உடம்புல எதிர்ப்புத்தன்மை கம்மியான மட்டும்தான் அந்த நோயினுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. அப்போ நம்ம ஜீவசக்திகளை சாப்பிடுற போது கண்டிப்பா உடம்புல ஹியூமிடிட்டி பவர் அதிகமாகு. அந்த நோயிலிருந்து வெளியே வரக்கான வாய்ப்பு உடம்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுவும் வாரத்துல 2 நாளுங்க. இப்போ லேடிஸா இருந்தா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைங்க இந்த தைலத்தை வந்து தலைக்கு பூசிக்கிறாங்க. தலைக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுறதுங்க. அந்த மீன் டைம்லயே வந்து இந்த வெந்நீர் பொடி இருக்குதுங்க, எல்லாம் அனைத்து மூலிகைகள் போட்டது, இதை ஒரு கைப்பிடி அளவு போட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணியில மூடி வச்சிடறாங்க. மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா நல்லா ஆவி வந்துருக்கு. கொதிக்க விட்ட பின்னால அந்த மூடி திறந்து நல்லா ஆவி பிடிச்சிக்கிறாங்க. பெட்ஷீட் போட்டு ஆவி பிடிச்சிக்கிறாங்க. ஆவி பிடிச்சு அந்த சொட்டிங் ஆயிரம் உள்ள இருக்கிற நீர் எல்லாமே வெளியே வந்துடணும். அப்போ அந்த கொதிக்க வச்ச தண்ணியை வடிச்சிட்டுங்க ஃபில்டர் பண்ணி நாம குளிக்கிற தண்ணியில யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வாரத்துல 2 நாள், ஆண்கள்னா புதன் சனி, பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளி, இந்த 2 நாள் அப்ளை பண்ணலாம். அதிகமா எனக்கு தொந்தரவு இருக்கிற டெய்லியும் கூட ஆவி பிடிக்கலாம். ஆவி பிடிக்கல வந்து டெய்லியும் பண்ணிக்கலாம். பட் என்ன போடுறது வந்து வாரத்துல 2 நாள். இதே தாக்கம் குறைஞ்ச வாரத்துல 1 நாள் பண்ணா போதும். அந்த மாதிரி இது உள்ள வந்து நம்ம ஜீவசக்தியில சாப்பிட்டுங்க இதை எடுத்துக்கணும். பட் அடிஷனலா கண்டிப்பா பேஸ்ட்ல இருந்து வெளியே வந்துடணும். பல்பொடி போட்டோன்னு நைட்டு படுக்கிற போது ஹேர் ஆயில் போட்டோணும் ஹீட்டு குறைக்கிறதுக்காக. படுக்கிற போது கடுக்காய் ஜூஸ், கத்தாழை கடுக்காய் ஜூஸையும் எடுத்துக்கணுங்க. ஒரு வேளை உணவு வந்து ஹெல்த் மிக்ஸ் மட்டும் எடுத்துட்டு வரணும். இந்த இது மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த சைனஸ்ல இருந்து 100க்கு 100% வெளியே வந்துடலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஐயா, இப்போ நிறைய பேத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த உயர் ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர் அப்படிங்கிறது காமனா அது இல்லாதவங்களே இல்ல அப்படின்னு தான் சொல்லணுங்க ஐயா. இப்ப அந்த ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறதுக்கான மூலிகைகள் நம்ம கிட்ட எந்த மாதிரி இருக்கு, அதை எப்படி உபயோகப்படுத்தலாம்? ரத்த அழுத்தம் வந்து உடம்பு தன்மை மாறுற போது வரக்கூடிய சிம்டம்ஸ்க்குமா உடனே போனதே ப்ரெஷர் பாக்குறாங்க டாக்டர். காரணம் என்னன்னா உடம்பு மாறிடுச்சான்னு உடனே பார்த்து எல்லா நோய்க்குமே எந்த நோய் உடம்புல எங்காவது பாதிப்புகள் ஏற்பட்டா ரத்த ஓட்டம் வேகமா இருக்கிற போது அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாகும். அப்போ உடம்புல ஏதாவது பாதிப்புகள் இருக்குன்னு அர்த்தம். நாம என்ன செய்யறோம்னா அந்த ப்ரெஷருக்கான மாத்திரை கொடுத்துதான் சரி பண்ற மொழியா அந்த பாதிப்புகளை சரி பண்றது இல்லைங்க. அதனாலதான் நாள்பட என்ன ஆச்சுன்னா யாரு ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கடைசியில அட்டாக் வருங்க, அல்லது பெரலிஸ் வந்துடும். கண்டிப்பா பக்கவாதத்தோட அவங்க இறக்குற சூழ்நிலை ஏற்படும், அல்லது ஹார்ட் அட்டாக் வந்துருங்க. இதுதான் நடக்குங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதா, மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க கேட்கலாம். அப்படி ஒரு கேள்வி. அர்ஜென்ட்டுக்கு ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. நீங்க ப்ரெஷர் வந்துட்டா நீங்க நல்ல ஒரு டாக்டர் போய் பார்த்து மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பட் கொஞ்ச நாள்லயே நீங்க வெளியே வந்துடணும், அந்த மாத்திரையில இருந்து வெளியே வந்துடணும். மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்றங்கிறது ஆரோக்கியத்துக்கு சரியில்லைங்க. தலைமையில கத்தி வைக்கிற மாதிரி நீங்க மாத்திரை வீட்டுல சாப்பிட்டுக்கிறீங்கன்னா தலைமையில கத்தி இருந்துட்டு இருக்குது, எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். அப்ப நம்ம உணவு முறைகள் மூலியமா அதை வெளியே கொண்டு வந்துடலாங்கம்மா. அப்ப அந்த ரத்தத்தை கிளீன் பண்றத ப்ரெஷரை குறைக்கிறதுக்கான வழி. அதுக்கு நாம பேஸ்ட்ல இருந்து முதல்ல வெளியே வந்துடணும். பல்பொடி யூஸ் பண்ணிக்கோணுங்க. பல்லு விளக்கிட்டு அருகம்புல் சாறு குடிச்சா பெஸ்ட்டுங்க. இருக்கிற மெடிசன் வந்து அருகம்புல் வந்து ரொம்ப நல்லது. ஒரு 10 அருகம்புல்லை கட் பண்ணி மிக்சியில் போட்டு வடிச்சு 1 டம்ளர் ஜூஸுங்க அது குடிச்சுக்கலாம். நல்ல நெய்ல ஆயில் புல்லிங் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னால அந்த மாதிரி பண்ணலாங்க. அடுத்து நம்ம மலர்வானம். இந்த மலர்வானத்தை வந்து 2 வேளைங்க, காலையில இரவு 2 வேளை குடிச்சிட்டு வந்தாங்கன்னாவே அந்த ரத்தத்துல இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாமே இறங்கிடு. சாப்பிட்டு டிஃபனுக்கு வேலை ஹெல்த்தி மிக்ஸுங்க. டிஃபனுக்கு வேலைன்னா மூவியே எடுத்துக்கணும். காலையில வேலை ஒரு வேலை உணவா, அல்லது எனக்கு காலையில டைம் இல்லைன்னா இரவும் கூட உணவை வச்சுக்கலாம். இரவு உணவை கூட நீங்க அதையும் முழுமையா டிஃபனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சோப்புக்கு வேலை குளியல் பிடிக்கும். சோப்பு கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாதுங்க. காலையில இஞ்சி பூண்டு தேனூரல், காலையில இஞ்சி பூண்டு தேனூரல், இது கொலஸ்ட்ரால் குறைக்குங்க. அந்த சைனஸ்க்குமே நீங்க வந்து இஞ்சி பூண்டு தேனூரல் யூஸ் பண்ணலாம், கொலஸ்ட்ரால் குறைக்கி. 10 மணிக்கு சூப்பு பொடிங்க, முருங்கை முடக்கத்தான் வேலிப்பத்து சூப் பொடி. இதுல 4 பல்லு பூண்டு தட்டி போட்டு 2 டம்ளர் 1 டம்ளர் சுண்டை வச்சு வடிச்சு குடிக்கிறோம், அதுவும் குறைக்குங்க. மத்தியானம் சாப்பிட்ட பின்னால வாயு சுரணம், நைட்டு கடுக்காய் ஜூஸ். இது ஒரு 48 நாளைக்கு இந்த காம்பினேஷன் பண்ணீங்கன்னா எந்த மாதிரி ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டு இருந்தாலும் எத்தனை ஆண்டுகள் சாப்பிட்டு இருந்தாலும் நிறுத்திடலாம்.
மோசம் நல்லா போகணும். அதுக்கான உணவுகள் நைட்டு இரவு உணவுகளை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா தலையில வந்து பொடுகு தொல்லைகள் அதிகமா இருக்கு. அந்த பொடுகு நாளாக நாளாக என்ன ஆகுது அப்படின்னா புழுவெட்டு மாதிரி எல்லாம் வந்துருது. இதனால முடி கொட்டுறது இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்கு இல்லைங்கய்யா. அந்த பொடுகு புழுவெட்டு நீங்கிறதுக்கு நம்ம மூலிகையில எந்த மாதிரியான மருந்துகள் இருக்கு, அதை எப்படி உபயோகப்படுத்தலாம்? புழுவெட்டு அந்த பொடுகு எல்லாத்தையுமே சரிப்படுத்த முடியுமா? முடியக்கூடிய இதுதானுங்க. அப்ப பொடுகு பேஷண்ட் முதல்ல நிறுத்த வேண்டியது சைவத்துக்குள்ள வந்துடும். சைவத்துக்கு மாறிடணும். அசைவத்துல இருந்து ஏதாவது மோசமான உணவுல தவிர்த்திடணும். தவிர்த்துட்டு ஒரு இடம் பேதி எடுத்துடணுமா. 6 மாசத்துக்கு இருக்க பேதி அவங்க கம்பல்சரி எடுக்கணும். காலையில வெறும் வயிற்றுல வந்து இந்த சஞ்சீவி சூரணம் இது ஒரு 48 நாள் எடுத்துடணும். 48 நாள் சஞ்சீவி சூரணத்தை கசப்பாத்தான் இருக்குங்க. ஒரு ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் சொல்ல வச்சு வடிச்சு குடிச்சிடணும் காலையில வெறும் வயிற்றுல. அவன் குடிச்சிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு மூலி டீ குடிச்சுக்கலாங்க. டிஃபனுக்கு வேலை ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கலாம். நைட் வந்து கடுக்காய் ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த அப்ளை பண்றதுக்கு வந்து சஞ்சீவினி ஆயில் இருக்குங்க. சஞ்சீவினி ஆயில் இருக்குங்க. இதே நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி காலையில இருந்து செய்யுமே எந்த இடத்துல புழு வெட்டுக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இந்த ஷாம்பு இருக்குதுமா, ஹெர்பல் ஷாம்பு, இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம குளிச்சுக்கலாம். குளிச்சிட்டோம்னா சுத்தமா கிளியர் ஆயிருக்குது. ஒரு 48 நாள் போதுங்கம்மா. ரொம்ப நாள் அதிக வருஷமா இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டியது, ஒரு 2 மாசம் எடுத்துக்க வேண்டியது இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறதுனால இந்த பொடுகு புழுவெட்டெல்லாம் சரி. புழுவெட்டுக்கு அந்த இடத்துல மட்டும் போட்டு இருந்த போதுங்க. புழுவெட்டுக்கிற இடத்துல மட்டும் போட்டுருக்கலாம். ஃபுல்லா பொடுகு இருக்கிறவங்க தலைமுறை அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டு ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாங்க. இதனால முடி உதிர்வு எது வராது. முடியவே நிறுத்திடுங்க. ஐயா இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா சொரியாசிஸ் தொந்தரவுகள் இருக்குங்க ஐயா. இப்ப மற்ற தொந்தரவுகள் உடலுக்குள்ளங்கிறனால சிலருக்கு வந்து அது கூச்சமா ஃபீல் பண்றது இல்லைங்க. சொரியாசிஸ்ங்கும் போது வெளியில போறதுக்கு வரதுக்கு சிரமப்படுறாங்க. அந்த சொரியாசிஸ் தொந்தரவுகள் நீங்கிறதுக்கு நம்மளோட மூலிகை மருந்துகள் எந்த அளவுக்கு உபயோகமா இருக்குங்க? இருக்கிறதுலே கொடுமையானதுங்கம்மா. கண்டிப்பா சில நோய்கள் இருக்கு. அதுல வந்து சொரியாசிஸ் அது எங்கேயும் வெளியே போக முடியாது, அல்லது சட் ஃபுல்லா ட்ரெஸ் போட்டு தற்கணும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆரம்பமே வந்து நாம ஒன்ன தவறு தானே. உணவுகளை வந்து விஷம் அதிகமாகிற போது தோல் மூலியமா பாய்சன் வெளியே ஆரம்பிச்சிடும். ரத்தத்துல வந்து கழிவுகள் சேர்ந்து ஒண்ணு மோசன்ல வரணும் அல்லது யூரின் வரணும். சில சமயம் டாக்ஸின் அதிகமாகிற போது தோல் மூலியமா வருது. பட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல திரும்ப வர ஆரம்பிக்கும். ஒண்ணு கீழே காலில் வரலாங்க, பாதத்துல வரலாம், அல்லது இடுப்புல வரலாம். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். முதுகுல வரலாங்க. காரணமே வந்து உடம்புல கழிவுகள் அதிகமாக சேர்ந்ததுங்க. பட் அதை சரி பண்ண முடியும். எந்த மாதிரி சொரியாசிஸ் இருந்தாலும் நாம 100க்கு 100 சரி பண்ண முடியுமா? அவங்க சப்போர்ட் வேணும். என்ன சப்போர்ட் அப்படின்னா சைவத்துக்கு மாறணும் ஒன்றும். 2வது நம்ம சொல்ற உணவு பழக்கங்களை அவங்க ஃபாலோ பண்ணிக்கணும். பால் தயிர் சேர்த்தக்கூடாதுமா. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் 48 நாளைக்கு நான் சொல்றது கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா சொரியாஸ் கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிடலாங்க. காலையில் இருந்துச்சுமே நம்ம பல்பொடி பேஸ்ட்டுக்கு பல்பொடி யூஸ் பண்ணிட்டு சஞ்சீவி சூரணம், இந்த சஞ்சீவி சூரணத்தை வந்து விஷத்தை எடுக்கக்கூடிய தன்மை இருக்குதுமா. இந்த சஞ்சீவி சூரணத்தை நாம 1 ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளரை சுண்ட வச்சு வடிச்சு குடிக்கணும். இல்ல ரொம்ப பாதிப்பு அதிகமா இருந்ததுன்னா 2 வேளை குடிக்கலாங்க. நைட்டு காலையில 2 வேளை அதை குடிச்சிடலாங்க. உணவுக்கு முன்னாடி ஆமா, வெறும் வயிற்றுல இருக்கணும். இது குடிக்கிறவங்க வயிறு காலியா இருக்கணும். குடிச்ச பின்னால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு எதையும் எடுத்துக்கூடாது. அது கூட அதுக்கு முன்னால அருங்குள் சாறு எடுத்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அருங்குள் சாருமே 48 நாளைக்கு எடுக்கலாங்கம்மா. எடுத்துக்கலாங்க. டிஃபனுக்கு வரல ஹெல்த் மிக்ஸுங்க. மூலி டீ, மலர்பானம் எடுத்துக்கிறது. காலையில் மலர்பானம் சஞ்சீவி சூரணம் இது வெறும் வயிற்றுல எடுத்துட்டு டிஃபனுக்கு வரல ஹெல்த் மிக்ஸ் எடுத்துட்டு மதியானம் வந்து வாய் சூரணங்க. மத்தியானம் சாப்பிட்ட பின்னால வாய் சூரணம் எடுத்துக்கலாம். நைட் வந்து கடுக்காய் ஜூஸ். வாய் சூரணம் என்ன பண்ணா உடம்புல இருக்கிற கழிவுகளை பூராமே அந்த டாக்ஸின் பூரா வெளியேற்றிரு. அதே மாதிரி பெருங்குடல் இருக்கிற பகுதிகளுக்கு பூரா கழிவுகளை பூராமே நீக்கிறது கடுக்காய் ஜூஸ். ஏன்னா கழிவுல எந்த அளவுக்கு வெளியே எடுக்குதோ அந்த அளவுக்கு உடம்பு சுத்தி ஆகிக்குங்க. சுத்தி ஆகிற போது இருக்கிற டாக்ஸின் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதே சமயம் எனிமே எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இது கூட எனிமே எடுத்துருந்தாங்க சீக்கிரமா ட்ரை ஆகிக்குங்க. மேல பூசறதுக்கு வந்து சஞ்சீவினி ஆயில் இருக்குங்க. இந்த ஆயில வந்து மேல அப்ளை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு குளிக்கிறதுக்கு முன்ன ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்ளை பண்ணிட்டு எந்த இடத்துல சொரியாசிஸ் இருக்கோ அங்க மட்டும் அப்ளை பண்ணா போதுமா. இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா சொரியாசிஸ்ல இருந்து நம்ம வெளியே வந்துட முடியும். இப்போ நிறைய பேருக்கு சிறுநீரக கோளாறு இருக்கிறது நம்ம கேள்விப்படுறோங்க ஐயா. சிறுநீரக கோளாறு இருந்தா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. டயாலிசிஸ் அளவுக்கும் இல்ல மாத்திரை அளவுக்கு கூட பாதிப்புகள் ஏற்படுதுங்க ஐயா. அதுக்கு நம்ம மூலிகைகள் எந்த அளவு பயன்படுத்தலாம், எப்படி அது யூஸா இருக்குங்க ஐயா? முதல் கிட்னி பாதிக்கிறதுங்கிறது சிம்டம்ஸ் தெரியுமா? எந்தன்னா முதல்ல கிட்னியினுடைய அந்த ஃபில்டர் கம்மியாகிற போதே ஆட்டோமேட்டிக்கா உடம்புல வந்து நீர் அதிகமாக ஆரம்பிச்சிட்டு கால் வீக்கம் வர ஆரம்பிச்சிரு. நடந்த கால் வீக்கமாக நைட் படுத்திருக்கிற போது கால் வீக்கம் எல்லாம் குறைஞ்சிரு. மூச்சு திணறல் அதிகமாகிற போது மூச்சு திணறல் ஆரம்பிக்கு. இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் தெரியும். அப்பவே நம்ம உஷாராய்க்கணும். ஃபர்ஸ்ட் உஷாருங்கிறது நம்ம சைவத்துக்கு மாறணும். அடுத்து வந்து நம்ம வெண்பூசணி எடுத்துக்கலாங்கம்மா. வெள்ளை பூசணி, சொரக்காய் இந்த மாதிரி மெட்டீரியல் எடுக்க ஆரம்பிச்சிடணும்.
உடம்பு நல்லா சொட்டிங்கா இருக்கு. நம்ம புத்துமண் குளியல் போடலாம். சரும நிவாரணி புத்துமண் குளியல் வந்து வீக்லி ஒன்ஸ் போட்டுக்கலாங்கம்மா. இந்த சரும நிவாரணி வந்து மேல பூசுற போது உள்ள இருக்கிற உறுப்புகளை பலப்படுத்து. அப்ப கிட்னி இருக்கிற பகுதியில நம்ம அதை நல்லா கரைச்சி பூசி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் காலையில சாயந்தரம் 1/2 மணி நேரம் பூசி விட்டோம்னா அந்த கிட்னி வந்து பலமாக ஆரம்பிச்சிடும். என்ன கிட்னிங்கிற ஒரு சல்லடை தானுங்க, நம்ம ரத்தத்துல இருந்து எல்லாம் சுத்தப்படுத்தி வெளியே அனுப்ப வேலைக்கு அது பண்ணிட்டு இருக்கு. அந்த சல்லடை வந்து கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்ப அது திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ண முடியும். எல்லா உறுப்புகளுமே இயற்கையை கடவுள் கொடுத்ததுன்னு எல்லாமே திரும்ப திரும்ப புதுப்பிக்கக்கூடிய உறுப்புகள் தானுங்க. அப்ப அந்த புதுப்பிக்க குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கு. அப்ப என்னன்னா அந்த ஃபில்டரை வந்து நம்ம மறுபடியும் கொடுக்கக்கூடிய உணவு வந்து ஈஸியான உணவா கொடுத்துரும். அதுக்கு காலையில இந்த மலர்பானம் எடுத்துக்கலாங்க, சூப்பு பொடி எடுத்துக்கலாம், நைட்டு கடுக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க, சுரக்காய், இந்த மாதிரி உணவுகள் எடுத்துட்டா கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வந்துடலாம். கொஞ்சம் பச்சை காய்கறி சேலட்டு, ஃப்ரூட் சேலட்டு, அதுக்கு உணவு முறைன்னு ஷெட்யூல் வச்சுக்கிறோமா அந்த உணவுல எடுத்து கண்டிப்பா கிட்னி ஃபெயிலியர்ல இருந்து வெளியே வந்துடலாம். அதாவது ஒரு கிரியேட்டிவ் வந்து ஒரு 4 வரைக்கும் 5 வரைக்கும் இருக்கிறத சரி பண்ண முடியும். பட் ஒரு 2க்கு மேல வர்றவங்க கொஞ்சம் நேர்ல வந்தாங்கன்னா பரவாயில்லைங்க. அவங்கள பார்த்துட்டு எந்த இடத்துல எதனால பாதிப்பு வந்திருக்குன்னு பார்த்துட்டு அது கொடுத்தா சரியா இருக்கும். கிட்னிங்கிறது ரொம்ப உற்சாரானா இருக்க வேண்டியது. ஏன்னா டைலிஸ்க்குள்ள போயிட்டாங்கன்னா வெளியே வரவே முடியாது. டைலிஸ் ஃபர்ஸ்ட் 4-5 தடவை பண்ணிருக்காங்க அப்படின்னா அது பண்ணிடலாம். அதிகமா பண்ணிட்டாங்கன்னா சிரமம் தானுங்கம்மா. கண்டிப்பா வாய்ப்பு இருக்குதுங்க, சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ நிறைய உடல் உறுப்புகள்ல வந்து கட்டிகள் ஏற்படுது இல்லைங்கய்யா, அந்த கட்டிகள் வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம மருத்துவ முறை மூலமா நம்ம மூலிகையோட இந்த மருந்துகள் மூலமா குணப்படுத்திக்க முடியுங்க? கட்டிகள் வந்து கொழுப்பு கட்டி அதிகமா வருங்கம்மா நிறைய பேருக்கு. அதே சமயம் அங்கங்க ஏதாவது ஒரு கட்டிகள் வரும். இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா டெட் செல்ஸ், இறந்த செல்கள் அல்லது கொழுப்பு அதிகமா சேர்றது, எந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகும் அந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகும். கழிவுகள் வெளிவராதால வரக்கூடிய பிரச்சனைங்க. பட் அது ஃபுல்லா இந்த நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் எடுத்துக்கூடிய உணவுகளை வந்து ஷெட்யூல் மாத்திடணும். ஷெட்யூல் மாத்தினா கண்டிப்பா அந்த கட்டி படிப்படியே குறைச்சிட முடியும். முக்கியமா காலையில ஆயில் புல்லிங் பண்ணிட்டு நம்ம பல்பொடியில பல் விளக்கிட்டுங்க, அருகம்புல் சாறு 1 டம்ளர், மூலிகை டீ 1 டம்ளர், ஒரு 1/2 மணி நேரம் வித்தியாசலைங்க. அப்புறம் டிஃபனுக்கு வேலை ஹெல்த் மிக்ஸுங்க. காலையில இஞ்சி பூண்டு தேனூறு, மத்தியானம் வாய்ச்சோர்னா நைட்டு கடுக்காய் ஜூஸ், மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னால பச்சை காய்கறி சேலட்டு, நைட்டு வந்து உணவு பச்சை ஃப்ரூட் சாலட்டு, சப்பாத்தி, வேக வச்ச காய், இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதே சமயம் எனிமை எடுத்துருவாங்கம்மா. டெய்லி எனிமை எடுத்துடணும். ஒரு 48 நாளைக்கு தொடர்ந்து எனிமை எடுத்துட்டாங்க கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வர முடியும். அந்த கட்டிக்கிற இடத்துல நம்ம வலிவாத்தைகள் இருக்குங்க, வலிவாத்தைகளுக்கு சூடு பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பெருவிரல வந்து அப்படியே நீவிட்டு விட்டுக்கணும். எந்த கட்டியோ அந்த இடத்துல நீவிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே படிப்படியே கரைக்க ஆரம்பிச்சிடும். பட் உணவு முறைகளையும் நான் சரிப்படுத்திக்கணும். எண்ணெய் போட்டு கரைக்கிறவங்க ஒரு சைடு இருந்தா கூட திரும்ப மறுபடியும் குரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால நம்ம அதை பார்த்துக்கணும். கண்டிப்பா கட்டி கரைச்சிடலாங்க. ஐயா, இப்போ உடல் உறுப்புகள்ல வந்து ஸ்டோன் எல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லைங்க, கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம மூலிகை மருந்துகள் எந்த மாதிரி எந்த அளவுகள்ல பயன்படுத்தினா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க? அது ஸ்டோன் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பாக்கணும். முதல்ல பித்தப்பையில இருக்குதா கிட்னில இருக்குதான்னு பாக்கணுங்க. பித்தப்பையில இருந்தா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கு. ஒரு 2 டோஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குங்க. கிட்னில இருந்து ஈஸியா வந்துருங்க. பட் அது இருக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. கிட்னில எந்த இடத்துல நிக்குதுங்கிறத பாக்கணும். வரக்கூடிய குழாயில் இருக்குதான்னு பாக்கணும். அதனுடைய அளவு பாத்தீங்கன்னா ஒரு 20 mm வரைக்கும் நம்ம கரைச்சிடலாங்கம்மா. உடைச்சு கொண்டு வந்துடலாங்க. அதுக்கு மூலியமா பண்ண முடியும். கர்ப்பப்பை கட்டி எல்லாம் கூட கரைச்சிடலாம். இந்த ஸ்டோன் பொடி வந்து ஸ்டோன் வந்து எல்லாருமே இந்த லெமன் ஜூஸ் அடிக்கடி குடிச்சிருந்தாங்கன்னா ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது. அந்த மாதிரி உணவுகள் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு நீங்க எல்லாத்துக்குமே சொல்லலாம். எலுமிச்சை ஜூஸ் அடிக்கடி எடுத்துக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அந்த கிட்னி உடஞ்சு வரணுங்க. பெருசா வேணா ஒரு 10 mm, அது வரக்கூடிய குழாய் வந்து ஒரு 6 mm தான் இருக்குங்க. ஒரு ஆவரேஜா 6 mm தான் இருக்கு. 6க்கு மேல இருந்துன்னா வெளியே வர்றதோ சிரமப்படு, கொஞ்சம் காயம் ஆகுது. அப்ப வலி எச்சாயிருங்க. அதனால உடைச்சு வர்றதோ அல்லது கரைஞ்சு வர்றதா பெட்டர். இப்போ ஸ்டோன் இருக்குன்னா ரொம்ப கெட்டி வைரக்கல் மாதிரி கெட்டியா இருக்குமா. பட் முதல் கொடுக்கறதுல என்னாச்சுன்னா அது முதல்ல ஸ்பாஞ்சு மேல பதமாயிருங்க. அப்புறம் அதுக்கு பின்னால்தான் வெளியே வர ஆரம்பிக்கும் அல்லது கரைஞ்சி வருது. இந்த மாதிரி ஒரு அதனால கொஞ்சம் 10 mm வரைக்கும் ஒரு டோஸ்லயே கரைச்சிடலாங்க. 10 mm மேல வந்ததுன்னா நம்ம 2 டோஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. நம்ம கிட்ட இருக்க மருந்துகள்ல 20க்கு மேல இருந்துன்னா கொஞ்சம் பார்க்கணும். பார்த்துட்டு ஒண்ணு நம்ம கரைக்க முடியுமா இல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு பண்ணணுமாங்கிறது அதை பத்தி இருக்குது. அது ஸ்டேஜ் வந்து ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜா இருந்தா கொஞ்சம் சிரமம். ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து இருந்தா கரெக்ட் பண்ணிக்கலாம். சைஸ் பொறுத்துங்கம்மா. ஸ்டேஜ்ங்கிறது வந்து சைஸ் பொறுத்து இருக்குது. அவங்க திரும்ப வராதே இருக்கணும்னா பச்சை காய்கறி சேலட் டெய்லி எடுத்துக்கலாம். அதுல முள்ளங்கி கண்டிப்பா சேர்க்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா ஸ்டோன் எடுத்துடலாங்கம்மா. ஐயா, இப்போ உடல்நல கோளாறுகள்ல தொந்தரவுகள்லயே முக்கியமான கோளாறுனா அது மலச்சிக்கல் தொந்தரவுகள்ங்க. ஏன்னா மலச்சிக்கல் தான் பல மனச்சிக்கலுக்கு காரணம்னு சொல்லுவாங்க. ஐயா, அந்த மலச்சிக்கலுக்கு நம்மளோட மூலிகைகள் வந்து எந்த அளவுக்கு பயன்படுதுங்க?
உடம்பு வந்துங்கன்னா தண்ணி மாறிடுச்சுங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸே மலச்சிக்கல் தானுங்க. நியாயமா சரியான முறையில ஒருத்தர் உடம்பு நல்லா இருக்குதுன்னா எத்தனை முறை சாப்பிட்றதோ அத்தனை தடவை மலம் கழிக்கிறது நல்லது. 3 வேளை சாப்பிட்டா 3 வேளை போலாங்க. இல்ல நார்மலா பரவாயில்லைங்க உடம்புனா 2 வேளை போலாம். இல்ல பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை காலையில எந்திரிச்சியும் போறது. இதுல இருந்து மாற்றம் ஆயிடுச்சு. ஒண்ணு காலையில எந்திரிச்சியும் போல 2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, இல்ல மத்தியானம் முறை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா உடம்பு தன்மை மாறிடுச்சுன்னு. மலச்சிக்கலுக்கு நம்ம கடுக்காய் ஜூஸ் கொடுத்துங்க, 4 நாள் தலைவலி போயிடுச்சு. வெறும் 200 ரூபாய்க்கு முடிஞ்சு போயிடுச்சுங்க. நைட் குடிக்கணுமாங்க? நைட்டுங்க படுக்கிற போது. இல்ல மலம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருக்க பாருங்க, 2 நாளைக்கு இருக்க, அது சாதாரணமா சொல்லுவாங்க எனக்கு 2 நாளைக்கு இருக்கத்த போகும் அப்படின்னு. அதுக்கு வந்து குமரி கடுக்காய் லேகியம் கொடுத்தோன்னா அந்த மலம் சரியாயிருங்க. அதே மாதிரி நைட் உணவுகளுங்கம்மா, நைட் உணவு வந்து வாரத்தில் ஒரு நாளைக்காவது எல்லாருமே ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கணும், காய்கறிகள் வேக வச்சு காய்கறிகள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டா மலம் சரியாயிருங்க. மலம் வந்து சரியா போற மாதிரி நம்ம சூழ்நிலை வச்சுட்டா எந்த காலத்துலயுமே உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்க. அது பாத்துக்கலாங்க. மலச்சிக்கலுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா காலையில மூலிகை டீ, மலர்பானம் எடுத்துக்கணுங்க. நைட் வந்து கடுக்காய் ஜூஸ், இந்த 2 எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு ரெகுலரா வந்து நல்லா போகணும் அப்படிங்கிற ஹெல்த் மிக்ஸ் நீங்க நைட்டு கூட எடுத்துக்கலாம். டிஃபனுக்கு வரல நைட்டு ஹெல்த் மிக்ஸ் தொடர்ந்து குடிச்சோம்னா இன்னும் நல்ல மோசம் நல்லா போயிருங்க. இந்த சில பொருளை வச்சு நம்ம மலத்தை பண்ணிக்கலாம். எப்பவுமே எல்லா வீட்லயும் எனிமே கேன் இருக்கணுமா. எனிமே கேனுங்கிறது முக்கியங்க. ஏன்னா மோஷன் போகல எனக்கு லேட் ஆகுதுனாவே டக்குன்னு எனிமே எடுத்துடணும். ஏன்னா அடுத்த நாள் சாப்பிட்டு சரி பண்றதுங்கிறதெல்லாம் வேற. இப்ப நீங்க காலையில ஒரு 6 மணிக்கு வெளியே ஃபீல்டுக்கு போறீங்க, ஒர்க்குக்கு போறீங்க அப்படின்னா காலையில நீங்க எப்பமா 6 மணிக்கு 5 மணிக்கே போயிடுறீங்க. 5 மணி ஆகி போச்சு, 6 மணி இந்த மோஷன் வரலையும் நீங்க என்ன பண்ண முடியும்? டக்குன்னு எனிமே எடுத்துடணும். எனிமே எடுத்துட்டீங்கன்னா அந்த மோஷன் நல்லா போய் நீங்க சாயந்தரம் வரைக்கும் ஃப்ரீயா இருக்கலாம். அப்ப அதுக்கு தகுந்த உணவு முறைகள் நைட் மாத்திட்டோம்னா அடுத்த நாள் சரியாயிரும். நீங்க முந்தின நாள் சரியா வரலைன்னா முந்தின நாள் என்ன சாப்பிட்டங்கிறத நாம யோசனை பண்ணி பார்க்கணும். சாப்பிட்றது மேக்சிமம் ஒரு 7 மணிக்கு முன்னால 8 மணிக்குள்ள சாப்பிட்டா காலையில் நல்லா இருக்குங்க. லேட்டா சாப்பிட்டாலும் அந்த பிரச்சனை வருங்க. ஐயா இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்குங்க ஐயா. இதனால படிக்கிற குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஐயா. கண்ணுல நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம மூலிகைகள் எந்த மாதிரி எல்லாம் பயன்படுதுங்க? குழந்தைகள் வருதுன்னா கண்டிப்பா புரோட்டீன் விட்டமின் ஏதாவது 10 வரக்கூடிய பிரச்சனை. செல்போன் அதிகமா பாக்குறது, டிவி பாக்குறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. முதல்ல அதை சரிப்படுத்திக்கணும், அதை பாக்குறதுக்கு விடக்கூடாது. அதே சமயம் புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் ஏதாவது கிடைக்கக்கூடிய உணவு முறைகளை நம்ம ஹெல்த் மிக்ஸ் கொடுக்கலாம். 6 மாசத்துக்கு மேலே நம்ம ஹெல்த் மிக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். காலையில ஒரு வேலையை ஒரு டம்ளர் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னாவே அந்த கண் பிரச்சனை வராதுங்க. ஹெல்த் மிக்ஸ் கொடுக்கறதுனால என்னங்கன்னா அவங்களுடைய மூல வளர்ச்சியில இருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க, குரோத் நல்லா இருக்கு. அதனால குழந்தைகளுக்கு நீங்க நைட்டு டெய்லி காலையில ஏதாவது ஒரு டம்ளர் ஹெல்த் மிக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, கண்ணு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி மலர்பானம், மூலிகை மலர்பானம் வந்து நீங்க கண்ணை வந்து ரொம்ப சிறப்பா வச்சிருக்கணும், பார்வை நல்லா இருக்கு. நீங்க பவரே நல்லா அதிகமா இருந்தா கூட குறைஞ்சிரும். மூலிகை டீ மட்டும் தொடர்ந்து குடிக்கிறதுனால எல்லா உறுப்புகளும் பல பண்ற போது கண்ணுமே நல்லா சிறப்பா செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. நீங்க கண்ணாடியே போட வேண்டியது இல்லைங்க, அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். அதே சமயம் நேத்திர பூண்டு தைலம் இருக்குமா, நேத்திர பூண்டுல ஒரு தைலம். இந்த தைலம் என்ன பண்றேன்னா கண்ணை ஆப்ரேஷன் பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறவங்க, ஆப்ரேஷன் பண்ணாதவங்க யூஸ் பண்ணலாங்க. பாதிப்பு இருந்ததுன்னா டெய்லி ஒரு சொட்டுங்க, 2 கண்ணிலயும் ஒரு சொட்டு உள்ள. பாதிப்பு இருக்கிறவங்களா இருந்ததுன்னா டெய்லி ஒரு சொட்டு. பாதிப்பு இல்லாதவங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் விட்டுட்டு இருந்தாங்கன்னா உடம்புல அந்த கண்ணுல இருக்கிற கழிவுகளை வெளியே வந்துருக்கும். வந்து கண்ணு சுத்தமா நல்லா பிரைட்டா தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த காலை மாலை 2 வேளையுமே ஒரு வேளை விட்டா போதும். நேத்திர பூண்டு தைலம் யூஸ் பண்ணிக்கலாம். ஐயா இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா மூட்டு வலி தொந்தரவுகள் மட்டும் இல்லாம செரவாங்கினாலையும் கூட உடல் முழுக்க ரொம்ப பாதிப்படைகிறாங்க ஐயா. அதுக்கு நம்ம மூலிகைகள் எந்த அளவுக்கு பயன்படுது, அது எந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தினா ஒரு நல்ல தீர்வு அமையும்? செரவாங்கி வந்துங்க முதல்ல என்னன்னா சிம்டம்ஸ் மூட்டா கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும் எல்லா பக்கமே. அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து வீக் மர ஆரம்பிச்சிருக்கும், பெரிய வீக் மர ஆரம்பிச்சிரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல 2 வருஷம் 3 வருஷங்கிறப்ப விரலையே மடக்க முடியாதுங்க, காலை மடக்க முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. அதாவது அந்த உள்ள இருக்கிற எலும்புகளே சொரசொரன் ஆகி போயிருங்க, அந்த அளவுக்கு பாதிப்பாயிரும். அப்போ இது இனத்தால வருதுன்னா உடம்பு பலவீனமாவே ரொம்ப நாள் வச்சிருந்தாங்கன்னா, உடம்பு வீக் ஆகி ரொம்ப நாள் வச்சிருந்தாங்க இந்த பாதிப்பு வரும். வீக் ஆகி அப்படியே லேடிஸ் தான் மேக்சிமம் இது பண்ணுவாங்க, சிரமப்படுவாங்க, வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்து இருப்பாங்க. அந்த மாதிரி பாதிப்புகள் வரப்போ இது வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன, முதல்ல மைனஸ் பண்ணக்கூடியது உடம்புல வந்து எது எது குறை பண்ணுதோ, உதாரணம் அஸ்க சக்கரைங்க, டீ காபி, இந்த ஆல்கஹால், இந்த மாதிரி பொய்யில இந்த மாதிரி மைனஸ் பண்ணக்கூடிய பொருள்களை வந்து தவிர்த்துடணும். எனர்ஜி நல்லா வச்சுக்கணும். எப்பவுமே முன்கூட்டியே அதை செய்யறது ரொம்ப நல்லதுங்கம்மா.
எப்ப மூட்டை வலிக்குதோ, அதாவது ஒரு மூட்டுல மட்டும் வந்தா மூட்டு வலி, பட் எல்லா ஜாயிண்ட்லயும் வலிக்குதுன்னா நம்ம உடனே அதை செக் பண்ணிடணும். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, காலையில இருந்துச்சுமே நல்லெண்ணெயில ஆயில் புல்லிங் பண்ணிட்டு, நல்லெண்ணெய் விடங்க சஞ்சீவினி ஸ்ரீசக்கரான்னு ஒரு ஆயில் இருக்கு, ஸ்ரீசக்கர ஆயில் புல்லிங் பண்ணிக்கிறோங்க. ஆயில் புல்லிங் பண்ணிட்டு நம்ம பல்பொடியில பல் விளைக்கிறது. காலையில ஜீவசக்தி அல்வாங்கம்மா, இந்த ஜீவசக்தி அல்வா வந்து காலையில எடுத்துக்கணும். எடுத்து அந்த இம்யூனிட்டி பவர் அதிகமாகுது, அப்போ நோயினுடைய எதிர்த்தன்மை அதிகமாயிருக்கு. டிஃபனுக்கு மழை மூலிகை டீங்க அதுக்கு அடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துல. அப்புறம் டிஃபனுக்கு வரல ஹெல்த் மிக்ஸுங்க, நைட்டு கடுக்காய் ஜூஸ், அதே மாதிரி பச்சை காய்கறி சேலட்டு, ஃப்ரூட் சேலட்டு, இந்த மாதிரி உணவு முறைகளை மாத்திட்டு தொடர்ந்து பண்ணிட்டுலாம். மேல வந்து நொச்சி தைலங்கம்மா, இந்த தைலத்தை வந்து வாரத்துல 2 நாள் நம்ம உடம்பு ஃபுல்லா போட்டு வாரத்துல 2 நாள் போட்டு வெந்நீர் பொடி, தலை இருக்குங்க வெந்நீர் பொடி போட்டு ஆய் முடிச்சு குளிச்சாங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுவாங்க. இல்ல பாதிப்பு குறைவாத்தான் இருக்குதுன்னா அந்த இடத்துல மட்டும் எங்க வலிக்குதோ அந்த இடத்துல மட்டும் இந்த நொச்சி தைலத்தை போட்டு இந்த முடிச்சு ஒத்தரம் கொடுத்துக்கலாமா. முடிச்சு ஒத்தரம் கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து வலியில இருந்து வெளியே வந்துடலாம். பட் இதுக்கு கண்டிப்பா ஒரு 3 மாசமாவது இது செய்யணும். ஆமா, அரும்புல் சாறு வந்து பெஸ்ட் மெடிசன். அதே மாதிரி பூசணி ஜூஸும் அதுக்கு ஒரு நல்ல மருத்துவம். நான் ஒரு பூசணி ஜூஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணோம்னா சிரவாங்கி இல்லாம ஆரோக்கியமா கண்டிப்பா வந்துடலாங்க, வெளியே வந்துடலாம். கொஞ்சம் சப்போர்ட் வேணுங்க. எந்த நோயாளியா இருந்தாலும் நம்ம சொல்றத கைடு கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னா அதுதான் முக்கியம். நாம் வந்து விற்பனைங்கிற நேக்குள்ள போறதில்ல நோக்கத்துல, அது வந்து அவங்க வந்து நல்லாகுங்கிற நோக்கில் பண்றோம். அப்ப அவங்களும் சப்போர்ட் பண்ணாதான் நம்ம அதுல இருந்து வெளியே வரக்கான வாய்ப்பு நான் பண்ணி கொடுக்க முடியும். சுகர் பேஷண்ட் ஆகட்டும், எந்த நோயாளியா இருந்தாலும் நம்ம சரி பண்ண முடியும். பட் அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணணும். நான் கொடுத்துட்டு அவங்கள பத்தி யோசனை பண்ணிட்டு இருப்பேன், சாப்பிட்டாங்களா இல்லையான்னு. பட் அவங்க எந்த ஃபீட்பேக்குமே இருக்காது. கொடுத்தாச்சுன்னா ஒரு வாரம் கழிச்சாவது எப்படி இருக்குது என்னன்னு சொன்னாங்க, தொடர்ந்து பயன்படுத்தினாதானே பண்ண நல்லா இருக்குங்க. வணக்கம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெருஞ்சோதி. யோகம் ஹெர்ப்ஸ்ல இருந்து ஜெகநாதனுங்க. இப்போ நம்மளுடைய பொருள்கள் மூலியமா உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு அனைத்து விதமான நோய்களுக்கும், நோய்கள் வராம இருக்கிறதுக்காக முன்னால எந்த மாதிரி எடுத்துட்டா நோய்கள் வராம இருக்கலாம். ஏன்னா நிறைய வீட்டுல வந்து நிறைய நோய் வந்து பின்னால அதுக்கு பின்னால கேர்ஃபுல்லா எடுத்துட்டு அதை செய்யணும் இதை செய்யணும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பட் அது இல்லாம முன்கூட்டியே நாம செய்யறதுக்கான ஆலோசனைகளை நம்ம ஜரீரா ஆப் மேல எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க இது சம்பந்தமா எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க ஜரீரா போன் பண்ணி கேட்டீங்கன்னா எல்லாருமே எல்லா நோய்க்கும் விளக்கம் சொல்லுவாங்க. அதுக்கான பொருளும் அவங்க கிடைக்கும். ஏன்னா நல்லா சர்வீஸா அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு 10 வருஷ காலமா எங்களுடைய கம்பெனி வந்து இந்த என்னுடைய செயலை வந்து நீங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தனது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ஒவ்வொரு தடையுமே நான் வந்து அதுக்காக பெருமைப்படுவேன். ஏன்னா இது கொண்டு போய் சேர்த்தனா நான் சேல்ஸ் மார்க்கெட்டிங் மேல பண்றதுக்கு நான் விருப்பம் கிடையாது. என்னுடைய நேச்சுராவதி கொண்டு போய் சேர்த்தணும். அப்ப இது கொண்டு வந்து சேர்த்தனது சரியா தான் கொண்டு போய் சேர்த்து. அதுக்காக நான் ரொம்ப கடமைப்பட்டுக்கிறேன். உங்களுடைய செயல், உங்களுடைய உழைப்பு, இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கடவுள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏன்னா நம்ம யோகம் சேனல் நேயர்களுக்காக அவங்க வந்து உடல் உபாதைகள் இருந்தா அதை எப்படி போக்கிக்கலாம், இல்ல உடலை வந்து எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம் நம்மளோட மூலிகைகளை பயன்படுத்தி அப்படின்னு நிறைய தெளிவான விளக்கங்களை நீங்க கொடுத்தீங்க ஐயா. எங்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் மக்கள் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க எங்களுக்காக நேரம் செலவிட்டதுல நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா. மறுபடியும் ஒரு டைம் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். அருப்பெருஞ்சோதி. வணக்கம்.